Okay, guys, as I've already informed you, you all know this session is going to be regarding teacher Ahmad Ilyas. Sorry, I would never consider him a teacher, but he is considering himself a teacher, so I have to respect his beliefs too. So let's call him teacher Ahmad Ilyas. So, one day I got a link of his, session from one of my students. I shared it with my other students also. Then, after a few days, I got to see one of his videos. Then only I realized my mistake. So then I spoke to him and inquired him about the disaster. Yes, I would call it a disaster. So disaster he has been doing. He had no word. Somehow he escaped from me. So you have to understand that I'm not the first person to talk about him. There are few others also, but when they had to speak against him, they had no proofs. So Ahmad Ilyas had a nice word to play around and cheat his students. That is, they are jealous of me. That's why they are doing all these things. Uh, that's why they are keeping all those allegations on me. So he had a nice way to escape. But Alhamdulillah, now we have all the proofs. We have more than 50 hours of his sessions recording, 50 hours of his sessions. So no problem. Now he can't deny anything. And moreover, I would like to do this session in Tamil so that my Tamil medium students also will understand this. So let's do this in Tamil so that they will also understand. So I feel like obviously they also should understand. Then only they will realize then only they can be safe from such fake teachers. So let's do it in Tamil. So முதலாவது நீங்க பாருங்க பிள்ளை என்ன இவர் அகமது இலியாஸ்ன்னு சொல்ற இவர் என்ன செஞ்சு கொண்டிருக்காருன்னு நீங்க முதல்ல பாருங்க. நான் நிறைய கதைக்கிறேன், நிறைய இருக்குது பிள்ளை. நான் இதை ரெக்கார்டிங் எடிட் பண்ணிட்டு ஒரு 8 ஹவர்ஸுக்கு மேல இது போயிடுச்சு. பட் 8 ஹவர்ஸ் பாக்குற அளவுக்கு யாருக்குமே சக்தி கிடையாது, எனக்கே கிடையாது. பட் நான் இது இவரை எக்ஸ்போஸ் பண்ணணும் சொசைட்டிக்கு. பிகாஸ் இவர் ஒரு பெரிய தவறான ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கின்றதுனால நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அது டைம் எடுத்து நான் செஞ்சேன். நான் ஒரு 3 மந்த்ஸா செஞ்சுட்டு இருக்கேன் கிடைக்கிற டைம்ல எல்லாம். சோ நீங்க இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் அதை ஒரு 1 ஹவரா என்ன செஞ்சிருக்கேன், எல்லாமே இன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் இன்க்ளூட் பண்ண போனேன்னு சொன்னா அவரோட பைலா எல்லாம் 50 ஹவர்ஸுக்கு இருக்குது. அவர் படிப்பிச்ச போய் பைலா 50 ஹவர்ஸுக்கு இருக்குது. படிப்பிச்சிருக்கிறாரு 50 ஹவர்ஸ். 50 ஹவர்ஸ்ல 48 ஹவர்ஸ் பொய்ய தான் படிப்பிச்சிருக்காரு. 48 ஹவர்ஸ் இல்லைன்னு சொன்னா அவர் தைரியமா முன் சொல்லட்டும், நான் உண்மையை தான் படிப்பிச்சேன்னு சொல்லி. நான் அந்த 50 ஹவரையும் 48 ஹவரையும் உங்களுக்கு என்ன செய்யல, அது வேணும்னா கூகுள்ல அப்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். யார் வேணாலும் அந்த லிங்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். பைத்தியம் படிக்கும். புரிஞ்சுதா? சயின்ஸ் படிச்ச யாருக்காச்சும் இருந்தாங்கன்னு சொன்னா, அட்லீஸ்ட் ஓஎல் சயின்ஸ் படிச்ச பிள்ளைக்காச்சும் பைத்தியம் படிக்கும். அவர் படிப்பிக்கிறதெல்லாம் பார்த்து எங்கேயாச்சும் போய் தூக்கு மாட்டி சாகணும்னு தோணும். எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. காய்ச்சலே வந்துருச்சு அதெல்லாம் பார்த்து. எனிவேஸ் அதை 8 ஹவர்ஸ் அதை ஷார்ட் ஆக்கி எடுத்தாலும் 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் இன்னும் ஷார்ட் ஆக்கி 1 ஹவருக்கு ஆக்கி வச்சிருக்கேன். எனவே நான் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணல, ப்ரூஃபுக்காக வேண்டி சில விஷயங்கள் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நீங்க பாருங்க. முதலாவது அவரோட பிசிக்ஸ் படிப்பித்தல கொஞ்சம் நீங்க பாருங்க, எந்த லட்சணத்துல பிசிக்ஸ் படிப்பிக்கிறாரு அதை பார்த்துட்டு வாங்க. நான் ரெண்டு ஒரு 30 மினிட்ஸ் பைல போகும். நீங்க வேணா அந்த 30 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க ப்ரூஃப் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க நான் அதை திரும்ப சொல்றேன். பிகாஸ் 30 மினிட்ஸ் பாக்குற அளவுக்கு யாருக்கும் சக்தி இல்லை. நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வழங்கும் இந்த நபர் எந்த மாதிரி ஒரு நபர் என்று சொல்லி. நீங்க நினைக்கலாம் எதுக்கு சார் இதை பப்ளிக்ல பேசுறாரு இன்னொருத்தரோட விஷயத்தை பத்தி என்று சொல்லி. ஒரு விஷயம், முதலாவது நான் பப்ளிக்ல பேச கிடையாது. முதலாவது பேசினது அகமது இலியாஸோட தான். பேசி அவருக்கு நான் விளங்கப்படுத்தி கொடுத்தேன். நீங்க இப்படி ஒரு தவறான இதை செஞ்சு கொண்டு பிள்ளோட லைஃபை நாசமாக்குறீங்க. நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு பல வழி இருக்குது, இப்படி பிள்ளோட லைஃபை நாசமாக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அதையும் மீறி என்கிட்ட பேச அவர் கேட்கணும் இல்லையே. பட் அவர் செய்யற இந்த அட்டகாசத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவை எனக்கும் இல்லை. சோ அவர்கிட்ட சொல்லியும் அவர் கேட்காதனாலதான் நான் வெளியே பப்ளிக்கா பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. சோ அதனாலதான் பப்ளிக்கில் அவருக்கு சொல்லியும் கேட்கலன்னு சொன்னா, அவர் காசுக்காக வேண்டி பிள்ளோட லைஃப் எப்படி நாசமாக்குறான்னு பாருங்க, பாத்துட்டு வாங்க. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காட்டணும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும்.
Student understood? Students understood? So this how you got the answer? This how you got the answer, Buddha? Are you sure this how you got the answer? Yes. But this is a wrong answer. This is a wrong answer. Students, mathematics को science को और difference half into mv square. Understood? Half. What is mass, Buddha? What is mass? What is mass? Mass and solve 1000. What is velocity? What is velocity? Velocity வெளியே மட்டும் சொன்னாங்க. What is velocity? 2. Students, நல்லா கேட்டுக்கோங்க. Half into 1000 into 2 ms minus 2. Velocity is ms minus 1 puta. Ana, if you are puta finding the kinetic energy, this velocity will be subjected to ms minus 2, which is an acceleration. இந்த 2 நீங்க 2க்கு போட கூடாது, ஸ்கொயர்ட் ஆக்க கூடாது. நீ இந்த 2 புதா ms யூசுவலி புதா 2 ms minus 1. ஓகே பாருங்க, 2 ms c புதா velocity is 2 ms minus 1. You have to convert this minus 1 to 2. That's the answer. That's all. You can't put 2 to the value. Velocity உங்களுக்கு மாத்தேல. In the equation, நல்ல விளையாடுங்க students. Nicely understand this point. Any equation, you can't change the value. And the value, the value உங்களுக்கு மாத்தேல. Example, Kadiresan traveled in a highway with the speed of 10 ms minus 1. And it's considered as the overspeed. Usual speed is 5 ms minus 1. Can I say Kadiresan traveled 11 ms minus 1? Can I say Pata? Can I say Kadiresan traveled 10 ms minus 1? Can I say Kadiresan traveled 11 ms minus 1 to code? Fine. Can I say Kadiresan traveled 9 ms minus 1 to code? Fine. I should say 10 ms minus 1. In science, there is a difference between science and mathematics. Nicely understand Buddha. If it's become square, IF into mv squared, no, this is square Buddha. You can't put to value. இவன் தந்திக்கிற கொஸ்டின்ல தந்திக்கிற எந்த ஒரு வேல்யூக்கும் நீங்க வந்து மாத்தேலாது யூசிங் ஈக்குவேஷன். சயின்ஸ்ல எந்த ஒரு ஈக்குவேஷன் அப்படி இருக்கு, தந்த வேல்யூவை மாத்தேல. அந்த வேல்யூவை நீங்க வேற எதுக்கு அது போடு. அது ஆமர்சன் என்ன செஞ்சேன், அந்த வேல்யூவை போட்டேன். யாருக்கு தெரியுமா? ஓகே, ms minus 1. ஓகே, அந்த வேல்யூவை போட்டேன் ms minus 1 again, it becomes ms minus 2. So the answer will be I think 2 500 into 2 is 1000. 1000 will be the answer. 1000 joules. Why ms minus 2 is this 2 squared is there. Okay, I'll take red color. This squared came here. That's all. You can't put the square to value. You can't put the square to value. Okay? Understood? Any doubts? Simply Buddha. That square I didn't put to the value, I put to ms minus 2. Usually ms minus 1 should come Buddha.
This is ms minus 2. Why this 2 came Buddha? Because of that scar. In your example, if they give you any equation, you can't change the equation Buddha using the square value. You can't put the square value into the equation. No, Amna, it's not this. Okay. Okay. ms minus 2. Yes. Nice question. Students see. Sometimes, students, sometimes they will give you acceleration here. Okay. Nalagate. Sir, pane, nalagate. Sir, nalagate. Students see. Sometimes for the acceleration தருவாங்க. Sometimes they will give you velocity. Understood? Sometimes they will give you acceleration. Sometimes they will give you velocity. If they give you a velocity, usually it will be subjected to ms minus 2. If they give you acceleration, it will be subjected to the value. Understood? Example, velocity தந்தாங்கடா நாங்க அத யூனிட்டுக்கு சப்ஜெக்ட் பண்றது, velocity தராம accelerations தந்தாங்கடா அத நான் வேல்யூக்கு சப்ஜெக்ட் பண்றேன். அவ்வளவுதான். Understood? Amna okay? Sir okay? Sorry, very good. Okay, wait. What is the value for the E equal half into mv square? Okay, half. What is the mass for the? What is the mass? 1000. What is the kilogram for the? 2. What is the velocity? 2. Students, usually this 2 for the, okay, usually this 2, it's a moving vehicle, no? It's a moving vehicle. This velocity for the, we have to convert it to the acceleration. Okay, what is the unit for acceleration and deceleration? ms minus 2. Except ms minus 2 for the, in any other speed or anything, okay, velocity or they are with the ms minus 1. Only acceleration and deceleration are ms minus 2. Understood? Only acceleration, deceleration are ms minus 2. Other than everything is for the ms minus 1. Okay, what you know? 2010 oral paper எடுத்துக்கொண்ட போது இந்த क्वेश्चन இருக்கு. அதுல இந்த 2 வந்து போட்டிக்கிறேன் ms minus 1 க்கு பதிலா 2 போட்டிக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆவீங்க. நானும் மைதா கன்ஃபியூஸ் ஆகி. சரியா? 2 போட்டி. இது 2013 க்கு போற என்ன நடந்துக்குது? இத டெவலப் ஆக்கி சரியா v ஸ்கொயர் தானே velocity 20 into 20 ரெண்டு ஸ்கொயர் ஆக்கிக்கிறேன். அலசு நான் 2 வீக்ஸ்க்கு முத இங்கட ரிவிஷன் எடுத்து ஜூல்ஸ் ன்னு போட்டுட்டேன். Okay, so it's not my mistake with it, scientist and lectures. And the difference la usually with the Cambridge syllabus la, London syllabus la ms minus 1 2 ஆ மாத்துறாங்க kinetic energy. But local syllabus la v square ஆ மாத்துறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வருது. Sir என்ன சார்? Science னா 1 தான். Science means 1. Whatever you said sir, science அது அப்படி ரெண்டு formula different answer different concept. Understood? With the it's because of lectures in the Islam. If you take religion Islam, okay, Shafi, Hanafi, Shia, Jamaat, Tawheed, ella or Islam dane. Ella ida follow பண்றான். The reason for that there are some different concepts. Scientist la அந்த concepts இருக்குது. நீ advanced level நீ physics படிக்க போற தலை சுத்தி குழுவீங்க. ஸ்கூல்ல வந்து படிச்சு தருவான், கிளாஸ்ல வந்து படிச்சு தருவான், புக் எடுத்து பாப்பா என்னண்டி. ஆனா நீங்க எது எழுதினாலும் மார்க்ஸ் கிடைக்கும். ஆனா சில பேருக்கு சயின்டிபிக்கல் மெத்தட் தெரியும். ஏன்னா many teachers with they are very old, no? Many scientists
science teachers are very old, not youngster like Ahmed sir. நாங்க புத்த youngsters நிறைய விஷயம் படிச்சிட்டோம். very old and old methodல தான் போப்பாங்க. அவங்களுக்கு இந்த scientific lectures மெத்தட் தெரியும். சோ புத்தா ஒரு क्वेश्चन ஏண்டா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரல் நாலேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஃபுல்லா ஜெனரல் நாலேஜ் தான் வரும். சரியா? அதுல எப்படியாவது ஒரு பி பார்ட் இல்லாட்டி ஏ பார்ட் புத்தா ஜெனரல் நாலேஜ் தான் வரும். வரைஜா? சோ நான் என்ன சொல்ல வரேன் புத்தா, நான் தார ஏதாவது ஒரு பார்ட் ஏதாவது ஒரு விஷயத்துல புத்தா அவங்க என்ன செய்வாங்க, இந்த क्वेश्चन நான் தார ஏதாவது ஒரு क्वेश्चनல ஒரு brief definition ஒண்ணு உங்களுக்கு தரும். அவ்வளவுதான் கதை. Understood? பயப்படையும் நான் தார ஏதாவது 3 क्वेश्चंसல ஏதாவது ஒரு क्वेश्चन வரும். ஜெனரல் நாலேஜ் ஏதாவது ஒரு क्वेश्चन வரும். ஏன்னா புத்தா ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन எப்படியுமே எனக்கு எனக்கு கிடைக்கும். செமினார்லயும் ஒரு 3 நாள் ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन தருவார். ஒரு 5-6 படிச்சிட்டு போகும்போது ஏதாவது ஒன்று வரும். நான் क्वेश्चन தந்துட்டேன், படிக்கிறேன், உனக்கு கையில. Calculate the equivalent resistance of the circuit. Calculate the equivalent resistance of the circuit. Okay. There are 3 resistors. The resistance of each resistor is 4 ohm. Okay. The electromotive force of each cell, okay, is 1.5 voltage. Okay. Here see Buddha, there are 3 resistors. There are 3 resistors. Here they are asking, nicely see, very important question Buddha. Calculate the equivalent resistance of the circuit. Anyone Buddha can say this answer. Anyone? Calculate the equivalent resistance of the circuit. Calculate the equivalent resistance. What is the equivalent resistance? Calculate the equivalent. Many students are saying, Amani, why you said the answer 6? Why you said the answer 6? Nazar, why you said? What is the reason behind your answer? What is the reason behind your answer? Because one resistor is in series. Okay, so why is your answer is 6 Buddha? Okay, why your answer is 6? I need the correct word. Other 2 are in parallel. Why I don't have eyes to see? Why your answer is 6? Why your answer is 6? Yes. Buddha, nicely see. Yes, very good. Very good. Very good. Buddha, what is the voltage of battery? 1.5 voltage. Okay, Buddha. What is the voltage to your battery, Buddha? What is the voltage of the battery? What is the voltage of the battery, Buddha? 1.5 voltage. Okay, Buddha, what is the voltage of the battery? 1.5 voltage. Here, Buddha, nicely see. There are 3 resistors. 2 are in parallel, 1 is in series. 2 are in parallel, Buddha, 1 is in series. Okay. Each resistance, Buddha, get the same voltage. Okay, Buddha. 6. See, Buddha. Each resistor, Buddha, usually gets the same voltage. Each resistor, Buddha, usually gets the same voltage. Here, Buddha, one resistance value is 4. There are 3 resistor values. Then, Buddha, it will become 12. It will become 12. But here, Buddha, they have given you 2 resistance are in parallel. So this resistance of Buddha usually converted as equivalent resistance. 2 are in parallel, no Buddha. These are converted as Buddha equivalent resistance. Understood, Buddha? These are converted as equivalent resistance. Okay, one resistance value is how much? What is the value of one resistance, Buddha? 4 ohm. Okay, how many equal resistance are there? How many equal resistance are there? 2 equivalent resistance are there. Okay,
How many equal resistance there are? 2 equal resistance there are. 4 ohms, okay, plus 4 ohms, there should be 8 ohms. Right, this answer will be 8 ohms. I'll say you what will come next. Pudha, here they are asking for the equivalent resistance. There are equivalent two equal resistors. There are two equivalent resistors. Number 1, okay. Number 1 and 2. There are two equivalent resistors. There are two equivalent resistors. Number 1 and 2. Okay. So Pudha, 4 into 2 equal resistance 8. 4 into 2 equal resistance 8. Okay. Right, I'll say other things, I'll say the other thing. Okay. Okay. Right, I'll say the other thing. Pudha, nicely see. Pudha, nicely see. Usually, there are some methods. That's why Pudha, I said to you. What is wrong also I have to teach you, Pudha. What is wrong also I have to teach you. Here, Pudha, there are some people, okay. They are, due to this equivalent resistance, there are some people, Pudha, because of this equivalent resistance, they write the answer like this. But for the equivalent resistance, Buddha, there is a formula. See, Buddha, there is a formula. That is 1 over R1. Okay, that is Buddha, 1 over R1. Next thing, Buddha, some students said me also. Okay, 1 over R1 plus 1 over R2 plus 1 over R2 plus 1 over R3. Okay, 1 over R1, 1 over R2 plus 1 over R3. Okay, Buddha. This is the equation to find Buddha equivalent resistance. Equivalent resistance. Write the formula. Write the formula. Equivalent resistance formula. Equivalent resistance formula. Write the equivalent resistance formula. Buddha, usually, in this case, Buddha, you have to take the equivalent resistance, which is the, now see the, Buddha, nicely see. Now you have to see the correct point. But the answer with what I said before is Buddha, it's the answer usually many teachers have said. But that answer is Buddha, marginally wrong in ordinary level paper. Now I'll say you Buddha. This is the formula. This formula is Buddha given in your master guide paper. This formula is given in your master guide paper plus in your syllabus also. Here Buddha, what Ahmad sir is saying you is, here equivalent resistor is this one. This is the equivalent resistor. The resistor which connected to the in a parallel manner is the equivalent resistor. In this Buddha, what are the equivalent resistance? In this, what are the equivalent resistance? Say will. In this, what are the equivalent resistance? In this, what are the equivalent? What is the name of the equivalent resistance? In this, what is the name of the equivalent resistance? R2 and R3. R2 and R3 is the equal resistance. Buddha, don't worry. I will say you an easy method for Buddha. Okay, I will say you an easy method. Okay, an easy method for writing the answer. 1 over 2. R2 plus 1 over 3. R3 no Buddha. Understood? Understood?
Understood, Buddha? Now understood. 1 over 2 plus 1 over 3. Okay, Buddha? Yes. 2 plus 3 is how much, Buddha? 6. Numerator. 2 3s are 6. 2 3s are 6. Plus 3 2s are 6. 5. 5 over 6 will be the answer, Buddha. Okay, so usually 5 over 6 comes. There's another method, Buddha. They show you in your syllabus. Buddha, 4 plus 4. This is 4 ohms. No, 4 plus 4 is 8. No, 4 plus 4 is, Buddha, 8. 4 plus 4 is 8. Buddha, you have to take the half value. 8 is the value. 4 plus 4 is 8 is the value. This is the equivalent resistance. No, equivalent resistance means, Buddha, they divide the current and absorb. They divide it and absorb, Buddha. So 8 current it flows, and Buddha, it absorbs, divide by 2, it absorbs only 4. Understood? Example, Buddha, you don't take any other values, Buddha, any other equation you don't take. 4 plus 4 is 8. Take the half of, when they ask the equivalent resistance, divide by 2 and write 4 ohms. That's all. Understood, Buddha? Right? 4 ohms. Take the values of 2 resistance, 8, take the 4 ohms, Buddha. Divide it by 2 and take the 4 ohms. This is the thing, Buddha, they have given in many papers. Okay, many papers, this equation only, Buddha, they have given. It's not an equation, Buddha. Okay, R1 is not an equivalent resistance. Yes, 4 is the answer. R1 is not an equivalent resistance, Buddha. It's in a parallel method. Sorry, series method. It's not an equivalent resistance. Equivalent resistance means, Buddha, it should be near. Near one is the equivalent resistance. Near one is the equivalent resistance. Equivalent resistance divides the current. Divides the current and takes, Buddha. Equivalent resistance divides the current and takes. If it's 12, Buddha, if it's is 2 ohms. Equivalent resistance value. ஸோ பிள்ளைகள் நீங்க பார்த்திருப்பீங்க அவரோட முதலாவது இந்த அது என்ன சொல்லலாம் தமிழ்ல பிதற்றல். முதலாவது பிதற்றலை பார்த்திருப்பீங்க. என்னன்னு சொன்னா நீங்க பார்க்காட்டி இங்க வந்து நீங்க பாருங்க. என்னன்னு சொன்னா half mv squared கைனடிக் எனர்ஜிக்கு. ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு half mv squaredல நாங்க இப்ப நான் சும்மா அங்க தந்திக்கிறதே நான் சொல்றேன். மாஸ் வந்து 1000 ஆகவும் வெலோசிட்டி 2 ஆகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் half into 1000 into 2 squared போடக்கூடாதாம். அந்த 2 எடுத்து இங்க ms-1 இருக்குதான், அந்த ms-1ல இருக்கிற 1 வெட்டிட்டு 2 கொண்டு வந்து இங்க போட்டு இப்படி சுருக்கி 1000 தான் விடயம். சாதாரண ஒரு கிரேட் 10 படிக்கிற ஒரு பிள்ளைக்கும் தெரியும். சாதாரண கிரேட் 10 படிக்கிற ஒரு பிள்ளைக்கும் தெரியும் அதுக்கு 2000 ஜூல் ஆன்சர் வரணும்னு சொல்லி. அப்படி செஞ்சா பிள்ளையாம், இப்படி செஞ்சா தான் சரியாம். ஹாஃப் போட்டு m போட்டுட்டு v ஸ்கொயர் போடக்கூடாதாம். அந்த v எடுத்து இந்த 2 எடுத்து அதை கொண்டு வந்து இங்க -1 ms-1 இருக்கிற -1 அதை வெட்டிட்டு அதைத்தான் இங்க கொண்டு வந்து போடணுமா, வேற எங்கேயும் கொண்டு போய் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 சொல்லி. அதுக்கு பிள்ளைகள் தெரியும் தானே, பிள்ளைகள் ஸ்கூல்லயும் படிக்கும் தானே. ஸோ ஸ்கூல்ல படிச்சுட்டு பிள்ளைகள் வந்து இப்ப அடுத்த நாளைக்கு வந்து அது டவுட் கேட்டோம்னா டக்குன்னு வந்து இப்ப ஆளுக்கு வந்து வந்தாச்சு. ஓகே, இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாச்சு, எங்கேயோ படிச்சுட்டு வந்துருச்சு, எங்கட பொய் வந்து இப்ப இந்த பிள்ளைகள்கிட்ட வேகாதுன்னு சொல்லி டக்குன்னு ஒரு பொய் சொல்லியாச்சு. தன்னோட பிள்ளை இல்லையாம் அது. அது வந்து சயின்டிஸ்டையும் லெக்சரர்ஸ்டையும் பிள்ளையாம். அவருக்கு வந்து அடிக்கடி ஒரு ஏதாச்சும் கேட்டா பிள்ளைகள் கேட்டோன்னு அவருக்கு சில வேர்ட்ஸ் இருக்குது, நான் எழுதி வச்சுக்கொண்ட அவரோட வேர்ட்ஸ், அதை டக்குன்னு யூஸ் பண்ணிடுவாரு பிள்ளையோட வாய் அடைக்கிறதுக்கு. ஒன்று ethics of science, morals of science, usually in science, scientists and lecturers, master guide, இப்படின்னு ஒரு சில வேர்ட்ஸ் வச்சுக்கிறாரு. இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அது என்ன. நானும் வந்து இப்ப எத்தனையோ வருஷமா சயின்ஸ் படிக்கிறேன், மெடிக்கல் ஃபேக்கல்டில 3rd இயர்ல படிச்சுட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதுல வந்து சயின்ஸ்ல வந்து எத்திக்ஸ் ஆஃப் சயின்ஸ் என்ன, மோரல்ஸ் ஆஃப் சயின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா சொல்றேன், இட்ஸ் நாட் எத்திக்ஸ், இட்ஸ் நாட் இன் எத்திக்ஸ் ஆஃப் சயின்ஸ், இட்ஸ் நாட் இன் மோரல்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பிள்ளை மாஸ்டர் கைடு ஏதோ ஒன்று இருக்குதா, மாஸ்டர் கைட்ல அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி பிள்ளை ஏமாத்திடுறது. இல்லைன்னு சொன்னா டக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு விஞ்ஞானியோட பேரை சொல்லிட்டு என்னது
அவருக்கு ஒரு லோ சொன்னாருன்னு சொல்ல, நியூட்டனுக்கு ஒரு புதிய லோ எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா? அதெல்லாம் நான் இங்க இன்க்ளூட் பண்ண முடியாது. நியூட்டனுக்கு ஒரு புதிய லோ தான் அந்த லோ எல்லாம் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா? நானும் படிச்சிருக்கிறேன். அது அவர் சொல்ற லோ வந்து எங்க உலகத்துல எங்க இருக்குதுன்னு சொல்லி எனக்கும் தெரியாது. சும்மா கேள்வி கேட்டோன்னு பிள்ளை கேள்வி கேட்டோன்னு பிள்ளை ஏமாத்துறதுக்காக வேண்டி டக்குன்னு வந்து சொல்லிட்டு நியூட்டன் இப்படி ஒரு லோ ஒன்று இருக்குது பிள்ளை அந்த லோ வந்து எங்களோட சிலபஸ்ல இல்ல அந்த லோ நாங்க படிக்க மாட்டோம் அந்த லோ படி இது சரி இந்த லோ படி இது பிள்ளை அப்படின்னு டக்குன்னு என்னத்தை பல்ட்டி அடிச்சிடுவாரு. எவ்வளவு ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க பிள்ளை இப்படியான ஒரு ஆள்கிட்ட படிக்க போற நேரம் அகமது இலியாஸ் என்று சொல்றவர் வந்து ஓஎல் சயின்ஸ் பேப்பர்ல எஸ் எடுக்கிறதுக்கு கூட அவரால முடியாது. அதுதான் உண்மை. அவருக்கு தைரியம் இருந்தா முன்ன வந்து சொல்லுங்க தான் வந்து என்ன செஞ்சு கிளிப்பாருன்னு சொல்லி அவர் எதையுமே டினை பண்ணல. எல்லாம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க இன்னும். சோ அவருக்கு எஸ் எடுக்கிறதுக்கு கூட பிள்ளை ஒரு எஸ் எடுக்கிற பிள்ளை இந்த ஹாஃப் எம்பி ஸ்கேட் போட்டு செஞ்சுட்டு வரும் கரெக்டா மார்க்ஸ் எடுக்கும். அதை கூட செய்ய தெரியாத ஒரு ஆள் தான் அகமது இலியாஸ். சப்ப கட்டுறது தெரியுமா? பிள்ளைய செஞ்சுட்டு அதை இது பண்றதுக்கு டக்குன்னு சொல்லியாச்சு என்னது டீச்சர்ஸ் எல்லாம் பழைய டீச்சர்ஸுக்கு ஒண்ணுமே தெரியாதாம். இவர் வந்து நியூ யங் ஜெனரேஷனாம். அதனால இவருக்கு தனக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் தெரியுமா? அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பிள்ளையாம். இதே மாதிரி ஒரு கேள்வி 2010 ஓஎல் பேப்பர்ல வந்துருச்சாம். வந்ததை காட்ட சொல்லுங்களேன். நீங்களும் மட கூட்டமைக்கு தான் இந்த மட கூட்டமும் போய் உட்காந்துட்டு அதை பாக்குறது. 2010ல அப்ப வந்து இருக்குது. அதுல கேள்விகள் வேற பிள்ளைகிட்ட சார் 2010ல வந்தா ஏன் திரும்ப மாத்துறாங்க? இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று என்ன விஷயம்னு சொன்னா அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை எல்லாம் அறக்குறை. அந்த பிள்ளை என்ன செய்யறேன்னு சொன்னா சயின்ஸை படிக்காம அப்படியே போய் கஷ்டப்பட்டு அப்படியே என்ன செய்யுது படிக்காம அப்படியே போயிட்டு கடைசி கட்டத்துல எங்கேயாச்சும் பாஸ் பண்ணி கொள்ளணும்னு போற இதுல வந்து போய் இப்படியான ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கொள்றது. இந்த ஆள் என்ன செய்யறது தனக்கு சயின்ஸ்ல பேசிக் கூட இல்லாத இந்த ஆள் என்ன செய்யறதுன்னு சொன்னா பிள்ளைகளை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறது. இந்த பிள்ளைகளும் அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் வரும்னு சொல்லி நம்பிட்டு இந்த மாதிரி பொய்கள் என்ன செய்யறது படிச்சுட்டு தங்களோட ரிசல்ட்ஸ் நாசமாக்கி தங்களோட பேரண்ட்ஸோட காசையும் என்ன செய்யறாங்க நாசமாக்குறாங்க. பேசிக் நீங்க பாத்திருப்பீங்க தண்ட பிள்ளை கிடையாதாம் சயின்டிஸ்டையும் லெக்சரர்ஸ்டையும் பிள்ளையாம். கேம்பிரிட்ஜ் சிலபஸ்ல இப்படி செய்யறாங்களா? எங்க கொண்டு வா என் கேம்பிரிட்ஜ் சிலபஸை நாங்க பார்ப்போம். கொண்டு வந்து காட்ட நீ அவ்வளவு பெரிய இதா இருந்ததுன்னு சொன்னால் கேம்பிரிட்ஜ் சிலபஸை கொண்டு வந்து காட்ட. எங்க கேம்பிரிட்ஜ் சிலபஸ்ல இப்படி ஒண்ணு சொல்லி ஒரு மாக்கானுக்கு கூட தெரியும் இது எந்த மாதிரி ஒரு பொய்ன்னு சொல்லி. பிள்ளை செஞ்சுட்டாய் ஒத்துக்கொண்டுட்டு பிள்ளை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த வேலையை விட்டுட்டு போ. பிள்ளையோட லைஃப நாசமாக்கம். அதை விட்டுட்டு இன்னும் பிள்ளைகளை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு பொய்யை தூக்கி போட்டாச்சு. அடுத்தது பாருங்க இக்யூவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் காண்றது கூட தெரியாது. சமவள தட காண்றது கூட தெரியாது. நீங்க பாத்திருப்பீங்க 4 ஓம் 2 ஒன்றும் இங்கால இன்னொரு 4 ஓமும் இப்படி தொடராய் ஒன்றையும் இங்க 2 சமாந்திரமாவும் இருக்குது. இது எந்த பிள்ளையா இருந்தாலும் ஓகே. ஆகவும் பேசிக் நாலேஜ் இருக்கிற ஒரு எஸ் எடுக்கிற பிள்ளை ஓஎல்ல எஸ் எடுக்கிற பிள்ளை கூட இதை 1/r is equals to 1/r1 plus 1/r2 போட்டு எடுக்கும். நல்ல டேலண்டான பிள்ளை 4 2 பிரிச்சு 2 ஆன்சர் சொல்லும். 4 மொத்த விலையுள் தடை வந்து 6 ஒன்று சொல்லும். இந்த 2 சமாந்திரத்துக்கு 2 சொல்லும். 2 சொல்லி 6 சொல்லும். அது ஒரு பிள்ளை சொல்லுது. அத கூட இல்ல பிள்ளை அப்படி இல்ல பிள்ளைன்னு சொல்லி பொய்யா விளக்கம் எல்லாம் கொடுத்து பொய் விளக்கம். புரிஞ்சுதா? சும்மா விளக்கம் வந்து சயின்ஸ்ல விளக்கம் கொடுக்கறது இல்ல. ஒரு தாய்க்கு வந்து 4 குழந்தை இருக்கிற கதை இல்லைன்னு சொன்னா 4 குழந்தைக்கு வந்து 4 என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற கதை இதெல்லாம் சொல்லி அதை சயின்ஸுக்குள்ள அப்படி புகுத்தி பிள்ளைகிட்ட வந்து பிள்ளைகளை வந்து பைத்தியக்காரனாக்குறது விளைஞ்ச சயின்டிபிக்கலா விளக்கம் சொல்றது இல்ல. வீட்டுல வந்து சாப்பிடுற கதையும் வேற கதைகள்னு சொல்லி அப்படிதான் விளக்கம் சொல்றது. ஏன்னா போய் சயின்ஸ் தெரியாது. தனக்கு சயின்ஸ் தெரியாதுன்னு தான் இப்படியான என்னத்த ஊரு கதைகள் சொல்ல வேண்டி வரும். சயின்ஸ் தெரியாத ஊரு கதைகள் சொல்ல வேண்டி வரும். அதாவது இந்த மனுஷன் செய்யறாரு. நீங்க பாருங்க விளைவு தர எப்படி கண்டாருன்னு சொல்லி பார்த்த பிள்ளைகளுக்கு கிரேட் 10 நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப கிரேட் 11ல இருக்கிறார்கள் படிச்சிருப்பீங்க நீங்க. என்னது எத்தனை விட ஒரே கேள்விக்கு மாத்தி கூகுள் பண்றாரு. பக்கத்துல வச்சுக்கொண்டு பிள்ளைட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கூகுள் பண்றாரு. பக்கத்துல வச்சுக்கொண்டு போனா கூகுள் பண்றாரு. இப்ப இந்த கொஸ்டின் எப்படி செய்யணும்னா அவருக்கே செய்ய தெரியாது. ஒரு எஸ் எடுக்கிற பிள்ளைக்கு தெரிஞ்சதை கூட இந்த நபருக்கு தெரியல. முதலாவது 12 ஓம் ஆன்சர் சொல்றாரு. அதுக்கப்புறம் 8 ஓமாம், அதுக்கப்புறம் 4 ஓமாம், அதுக்கப்புறம் 2 ஓமாம், அதுக்கப்புறம் 5/6 ஓமாம். இதுல ஒரு கேள்விக்கு எத்தனை விடதான் இவர் கொடுப்பாரு? ஏன்னா அவருக்கே செய்ய தெரியாது. மாறி போட்டு அவருக்கே குழப்பம். ஏன்னா அவரே எஸ் எடுக்கிற ஒரு லெவல்ல கூட இல்ல. அப்படியான ஒருத்தர்கிட்ட போய் தான் நீங்க ஏமாந்து படிக்கிறீங்க. அவரோட வரலாறு நான் கடைசியில சொல்றேன் அவர் எந்த மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்லி. ஒரு கேள்விக்கு எப்படி ஒரு கேள்விக்கு ஆனா கொடுத்த 5மே வந்து பொய்யான விடை. அங்க இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற ஒரு பிள்ளை கரெக்டான விடையை 6 சொல்லுது. இந்த நபருக்கு தெரியாது. மாத்தி சரி கூகுள் பண்ணி கடைசியா சமன்பாடை கண்டுபிடிச்சிட்டாரு. புரிஞ்சுதா? கூகுள் பண்ணி கண்டுபிடிச்ச சமன்பாடையாச்சும் ஒழுங்கா போடு. அதையும் பிழையா போட்டு அதுலயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஃபுல்லா இல்லாட மண்டையும் எடுத்து அந்த பிள்ளையோட மண்டைய அப்படியே அந்த பிள்ளைகிட்ட ஏதோ ஒன்று இருந்திருக்கும்.
அதையும் கழுவி எடுத்தாச்சு. கூகுள் பண்ணி நீங்க எடுத்த சமன்பாட்டை கூட நீங்க ஒழுங்கா போடல அகமது இல்யாஸ். கொப்பி பண்ணி பிள்ளைகளை ஏமாத்தி நீங்க இது பண்றது கூட உங்களுக்கு ஒழுங்கா செஞ்சு கொள்ள தெரியாம இருக்குது. இது நான் 2 உங்களுக்கு ப்ரூஃபுக்கு காட்டிக்கிறேன். இதை விட இன்னும் இருக்குது பிள்ளை 50 hours எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தலைவலிக்கும். எனக்கே தலைவலி வந்துருச்சு. என்ன சொல்றாரு இந்த பாருங்க, என்ன செய்யறாருன்னு சொன்னா இவர் பிள்ளைகளை ஏமாத்துறதுக்கு நெட்ல இருந்து வந்து எது டவுன்லோட் பண்ணிக்கொள்றது, தக்ஸலாவில் எடியூ பப்புக்கு போய் எல்லா இதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறது. இது பேப்பர்ஸ், கவர்மெண்ட் மாடல் பேப்பர்ஸ், அந்த மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறது. டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஸ்கீமும் இருக்கும் தானே, பேப்பர் கிளாஸ் சொல்லி பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த ஸ்கீம்ல சம்டைம்ஸ் பிழைக்கும். இவர் வந்து அங்கதான் மாட்டிக்கொள்றது, புரிஞ்சுது? அந்த ஸ்கீம்ல பிழைக்கும். இவர் என்ன செய்யறதுன்னு சொன்னா அந்த பிழையான ஆன்சரை பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு விளக்கம் சயின்ஸா சொல்றது கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி வேற ஏதோ ஒன்று சொல்றது. விளங்கிச்சா? நான் சொன்ன மாதிரி சாப்பிடுற கதையும் பிள்ளை பெற கதையும் இந்த கதையை சொல்லி பிள்ளைகளை ஏமாத்து. இந்த பிள்ளைகள் நம்புறது ஓகே ஓகே இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர், இப்படி கேள்வி வந்தா இப்படிதான் சொல்லி இந்த பிள்ளைகள் நம்புறது. ஸ்கீம்ல இருக்கிறதுக்கு ஆன்சர் சொல்றது. இந்த பிள்ளை நினைக்கிறது ஓகே இவர் சொல்றதெல்லாம் சரி, சொல்றதெல்லாம் சரி. இந்த பாருங்க, இது வந்து கன்ஸ்டன்ட் வெலோசிட்டி கிராஃபாம். இந்த முதலாவது இது வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷனா, இது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷனா. இதுக்கு என்ன சொல்லன்னு எனக்கு வாய் வருது இல்ல. இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷனா, இது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷனா, போய் பாருங்க நீங்க. இருக்குது, எல்லா ப்ரூஃபும் இருக்குது. அகமது இல்யாஸ் தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் நீங்க பொய் சொல்லி பிள்ளைகளை ஏமாத்தி காசு சம்பாதிக்கலன்னு சொல்லி தைரியம் இருந்தா இதுக்கு எகெயின்ஸ்டா ஒரு வீடியோ போடுங்க. தைரியம் இருந்துச்சுன்னு சொன்னா போடுங்க. நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க போடுங்க, புரிஞ்சுதா? இந்த பாருங்க, இது வந்து பேட்டரியாம். அதுக்கப்புறம் இப்ப இந்த பிள்ளைகிட்ட கொஸ்டின் உண்டு. இதை கொடுத்து எந்த திசையில கரண்ட் இல்ல, எந்த திசையில விசை தாக்கும்னு கேட்டிக்கிறாங்க. எந்த திசையில விசை தாக்கும் அப்படின்னு கேட்டிக்கிறாங்க. 2 பேட்டரி கொடுத்து, ஒரு காந்தத்தை கொடுத்து காந்த முனைகளுக்கு இடையில என்ன கரண்ட் போற திசையை காட்டி எந்த திசையில மின்னோடு இது தாக்கும்னு கேட்டு அதுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா எனக்கு சரியா கேள்வி நினைவு இல்ல. அதுக்கு பிள்ளைகளுக்கு எப்படி பார்க்கணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா ஸ்கீம்ல இப்ப ஆன்சர் இருக்குது, அந்த ஆன்சருக்கு ஒரு சப்ப கட்டணும். டக்குன்னு பிள்ளை எப்பயுமே வந்து இந்த திசையில கரண்ட் ஓடணும்னு சொன்னா எஸ் மேல இருக்கணுமோ என் கீழே இருக்கணுமோ, அப்ப இந்த திசையில கரண்ட் ஓடணும். எஸ் மேல இருந்து என் கீழ இருந்து இந்த திசையில கரண்ட் இல்ல, எனக்கு ஏதோ ஃபோர்ஸ் சம்திங், ஐ டோன்ட் ரிமெம்பர் ப்ராப்பர்லி. எனிவேஸ், இப்படி ஒரு என்னத்தை சப்பக்கட்டு இத மாதிரி பிள்ளை சொல்லி கொண்டு போகும் மாதிரி போய் இந்த பாருங்க, நீங்க ஒரு எஸ் லெவல் எடுக்கிற பிள்ளை செய்யறது கூட இல்ல. மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியாது, ஃபர்ஸ்ட் சாப்டர் தெரியாது, பிசிக்ஸ்ல ஒன்றுமே தெரியாது, பிள்ளைகளை ஏமாத்துறது. கவர்மெண்ட் மாடல் பேப்பர் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அது என்ன செய்யறதுன்னு சொன்னால் அதுல இருக்கிற கவர்மெண்ட் லட்சணம் எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு அகம் ஃபர்ஸ்ட் போட்டு அதை அப்படியே என்ன செய்யறது, புக்கா அடிச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. இந்த பிள்ளை நினைக்கிறது எல்லாம் சார் எடுத்த கொஸ்டின், புரிஞ்சுதா? சார் எடுத்த கொஸ்டின் நம்புறது. ஒரு கொஸ்டின் கூட கடைசி செமினார்ல கொடுத்திருந்தாரு 200 கொஸ்டின். 200 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கூட அவரோட சொந்த கொஸ்டின் கிடையாது. ஏன்னா சொந்த கொஸ்டின் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் சயின்ஸ் தெரியணுமே, பிசிக்ஸ் தெரியணுமே, அப்பதானே என்னது சொந்த கொஸ்டின் எடுப்பாரு. அதை எடுக்க தெரியல. எடுத்துட்டு புரிஞ்சுதா, நீதி விரோதி வேலை தான் செய்வாரு. இல்லீகல் ஒர்க்ஸ். கவர்மெண்ட் பேப்பர் எடுத்து அதுல தெளிவா போட்டிக்கும் யாருக்கும் இது பண்ணல, அதையும் எடுத்து அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அதை வெட்டி விட்டுட்டு இவட அகம் ஃபர்ஸ்ட் போட்டு அதை அப்படியே பிள்ளைகளுக்கு இது பண்ண இந்த பிள்ளை நினைக்கிறது ஓகே ஓகே இதெல்லாம் சார் கொடுத்தது. அதுக்கு ஒரு பொய்யான ஆன்சரையும் கொடுத்து ஊர்ல இருக்கிற ஸ்கீம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்கீம்ல இருக்கிற பொய்யான ஆன்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி இப்படிதான் இந்த மனிதன் செஞ்சு கொண்டிருக்கிறாரு உங்களோட லைஃப. இதை பார்த்தாச்சும் திருந்துங்க. நீங்க எந்த ஒரு சாருக்கும் ஓகே, டோன்ட் பி a sycophants to any teacher. ஓகே, எந்த ஒரு டீச்சருக்கும் ஜாலரா அடிக்க போகாதீங்க. உங்களோட லைஃப், உங்களோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து காசுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்வாங்க, உங்களை ஏமாத்துவாங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களை ஏமாத்தி உங்களோட லைஃப கடைசியில் நாசமாக்கி விட்டுருவாங்க. நம்பாதீங்க, புரிஞ்சுதா? இப்ப இவர் சரி, இவரோட இதை முடிச்சிடலாமே. பிசிக்ஸ் இன்னும் இருக்குது பிள்ளை, 8 ஹவர்ஸுக்கு மேல இவரோட ரெக்கார்டிங் என்னால முடியல. வரீங்க அதெல்லாம் இது பண்ண எனக்கும் பைத்தியம் பிடிக்கும், உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கும். ஒரு 1 ஹவருக்குள்ள இதை கொண்டு வரதுக்காக வேண்டி நீங்க இந்த பிள்ளை ஒன்று ஃபர்ஸ்ட்டுக்கு அறிஞ்சுக்கோங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இந்த பாருங்க, இது உங்களோட கவர்மெண்ட் இவாலுவேஷன் ரிப்போர்ட். ஓகே, நான் எழுதினது கிடையாது, கவர்மெண்ட் இவாலுவேஷன் ரிப்போர்ட். அதுல நீங்க பாருங்க, இந்த பிள்ளை இது சயின்ஸுக்குரியது, ஓகே, விஞ்ஞானத்துக்குரியது. கீழே வாசிச்சு பாருங்க, the number scoring below 40 marks is எவ்வளோன்னு பாருங்க, 208,197. ஓகே, 208,197 and as a percentage it is 65.05. 40 மார்க்ஸுக்கு குறைவா எடுக்கிறார்கள், 65.5%. நீங்க பாருங்க எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு பாருங்க. எக்ஸாம் எழுதுற நம்பர் நியர்லி approximately 320,000. ஓகே, 320.
1000 பேர் என்ன செய்யறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல 208,000 கிட்டத்தட்ட 208,000 பேர் 40க்கு கீழே 65.05. இதுதான் சயின்ஸ் பாடத்துல நிலைமை. அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நிறைய பிள்ளைகளுக்கு இந்த பாடம் கஷ்டம். இந்த பாடம் நல்ல சேர்மார்கள் கிட்ட படிக்கிற பிள்ளைகளே என்ன செய்யுது, ஏ எடுக்க இல்லாம பி எடுக்க இல்லாம கஷ்டப்படும். அப்ப இந்த மாதிரி ஒரு சார் கிட்ட படிக்கிற பிள்ளையோட லைஃப் என்னன்னு யோசிச்சு பாருங்க. பேரண்ட்ஸ், அகமது இல்லையாஸ் பேரண்ட்ஸ் வந்து காசு சம்பாதிக்கிறது, உங்களை மாதிரி இப்படி எல்லா பேரண்ட்ஸும் பொய் சொல்லி காசு சம்பாதிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து தங்களோட பிள்ளைய படிப்பிக்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. நீங்க இப்படி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு பிள்ளையோட, உங்களுக்கு காசு சம்பாதிக்கணுமா, இல்லீகலா தான் நீங்க சம்பாதிக்கணுமா, வேற வேற வேலைகளுக்கு அதெல்லாம் போய் பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி பிள்ளையோட லைஃப்ல விளையாடி நீங்க காசு சம்பாதிக்காதீங்க. யாரும் எல்லாருமே மோடேன் கிடையாது. நீங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்பி, நீங்க சொல்ற இதெல்லாம் நம்பிட்டு இருக்க எல்லாருமே மோடேன் கிடையாது. எவனாச்சும் ஒருத்தன் கேட்பான். சோ ஒரு நாள் நீங்க சிக்க வேண்டி வரும். செஞ்ச அநியாயங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு நீங்க வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். முடியல எவ்வளவு பிள்ளையோட லைஃப் எல்லாம் பாருங்க. பிள்ளை நீங்க இந்த பாருங்க, இதை பாருங்க பிள்ளை. நான் பொய் சொல்ல கிடையாது. ஓகே, கவர்மெண்ட் இவாலுவேஷன் ரிப்போர்ட், இது ஒரு நல்ல வருஷத்தை எடுத்திருக்கிறேன். ஓகே, இது நான் எனக்கு ஞாபகம் இல்லை, 2000 மேபி 11 or 10ல வந்து இங்கெல்லாம் 81% தான். 81%ல 81 பேர் தான் 91க்கும் 100க்கும் 81க்கும் 90க்கும் இடையில நாங்க கிட்டத்தட்ட 600 பேர், அவ்வளவுதான். இங்க 5000 இருக்குது. அந்த டைம் 651 சம்திங், ஐ டோன்ட் ரிமெம்பர், 651. இப்படி ஆகம் குறைஞ்சு போற வருஷம் இருக்குதுன்னா இது ஓரளவு ஒரு மாடரேட் லெவல்ல இருக்கிற ஒரு இயரை எடுத்து அதில் இவாலுவேஷன் ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாடரேட் லெவல்லே நீங்க பாருங்க, 40க்கு கீழே 65.05 சொன்னா ஃபெயிலியர் ஆறாக்கள் எத்தனை பேர் பிள்ளைகள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபெயில் ஆன ஆட்கள் நீங்க கூட்டி பாருங்க. இது பாருங்க, 90,000 செச்சம், 49,000 செச்சம், 2000 ஜீரோ எடுக்கிறது கூட 11 இருக்குது, 31 கூட 40ல அதுல 35க்கு கீழே எடுக்கிறதெல்லாம் ஃபெயில். சாரி, ஹாஃப் ஃபெயில் எடுத்தா கிட்டத்தட்ட 33,000. அதுலயும் எனக்கு ஃபெயில். எல்லாம் கூட்டி பாருங்க எத்தனை பெர்சன்டேஜ், எத்தனை பேர் ஃபெயில் ஆறாங்கன்னு சொல்லி. 3,20,000ல எத்தனை பேர் ஃபெயில் ஆறீங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபெயில் ஆறீங்க சயின்ஸ்ல. என்ன காரணம்? இந்த மாதிரி ஃபேக் டீச்சர்ஸ் கிட்ட போய் ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு ஓஎல் செஞ்சு, அட்வான்ஸ் லெவல் செஞ்சு, டீச்சிங் காலேஜ் போய், இல்லைன்னு சொன்னா யூனிவர்சிட்டிக்கு போய் பிஎஸ்சி கிராஜுவேட் ஆகி வந்த டேலண்டட், ஓகே, வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருக்கிற நேரம் அந்த டீச்சர்ஸ் கிட்ட படிக்காம, அந்த டீச்சர்ஸை மதிக்காம போறதுக்கு இது வந்து இறைவன் வந்து இந்த சில கூட்டத்துக்கு கொடுக்குற தண்டனை. இந்த அகமது இலியாஸ் கிட்ட சிக்கிற நிறைய பேர் வந்து பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். பிரைவேட் ஸ்கூல் ஏன்னு சொன்னால் அவங்களோட நிலைமை ஒன்றும் செய்ய முடியாது. புரிஞ்சுதா? பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சிக்கிக்கிறாங்க. இப்ப பிள்ளை நீங்க வந்து பாருங்க, அவரோட கெமிஸ்ட்ரி வல்லல, கெமிஸ்ட்ரில நிறைய இருக்குது, அதையும் கிடைக்கிறதுக்கு டைம் இல்லை. கெமிஸ்ட்ரி வல்லல பார்த்துட்டு வாங்க. மீதியை வந்து நாங்க பயாலஜி வல்லல் கடைசியா பார்ப்போம். சோ பிள்ளைகள் இப்ப நீங்க வந்து இவரோட கெமிஸ்ட்ரி வல்லல பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு அணு என்ன ஒழுங்கா எழுத தெரியல, ஒரு அணு என்ன ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல, ஒரு அட்டமிக் நம்பர் ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல எழுத தெரியல, இங்க கொண்டு போய் போடுறது. அதுக்கப்புறம் அயன் ஃபார்ம் O minus plus first orbit 8 childrens தானே. first orbitல 2, second orbitல 3 4 5 6 7 8 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8. கடைசி பாக்ஸ்ல 4க்கு மேல இருக்கிறான். அப்ப 4க்கு மேல இருந்து 6 புள்ள இருக்குது. நாங்க 4க்கு மேல இருந்தா பொம்பேத்தி சாவடிய கூட 2 புள்ளையில வெளியே இருந்து எடுக்கணும். 2 புள்ளையில எடுத்தா மைனஸ். எத்தனை புள்ள எடுத்தோம்? 2e. இத கான்செப்ட் லாஸ்ட் வீக் படிச்சேன். சரியா? லாஸ்ட் வீக் கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சேன். இது எதிக்ஸ். நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஃபார்முலால எதிக்ஸ் என்று கேட்டானேண்டா, இந்த ஃபார்முலால உங்களுக்கு இத போட இயலாது. இது அப்படியே ஒமிட் பண்ணிடு. இந்த ஃபார்முலால உங்களுக்கு இந்த ஈ போட இயலாது. இது அப்படியே ஒமிட் பண்ணிரோணும். அப்ப Li plus அடுத்து என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? F minus. F minus. இந்த லாஸ்ட் வீக் தானே புத்தா நாங்க வந்து 1 1 போட்டோம். லாஸ்ட் வீக் எப்படி செஞ்சோம்? Li plus 1e plus, சரியா? F minus 1e, F 1e அப்படித்தானே போட்டோம். 1 கட் பண்ணிட்டு Li plus F Li plus F ஆக்கினோம் தானே. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்.
இது வந்து எத்திக்ஸ். எத்திக்ஸ்ல வந்து இந்த 1 போடுறதே இல்ல. எத்திக்ஸ்ல போடுறது இது, எத்திக்ஸ்ல போடுறது இது. இதை நாங்க டோட்டலா ஒமிட் பண்ணிட்டோம். இதுதான் எத்திக்ஸ். விளைஞ்சா இது மட்டும் விளைஞ்சா நான் என்ன செஞ்சேன்னு விளைஞ்சா சார் நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ற இதுல அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கேக்குறாங்களா எத்திக்ஸ் கேக்குறாங்களான்னு ஹெட்டிங்க வச்சு அவங்க கேட்பாங்க ஹெட்டிங்ல தருவாங்களா சார்? ஹெட்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெட்டிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்த போடுங்க. எத்திக்ஸ் கேட்டா ஒண்ணு ஒமிட் பண்ணுங்க. சிம்பிள். ஓகே சார். சரி ஓகே ஓகே. அடுத்து வேற இல்ல. அண்டர்ஸ்டுட். சரி அடுத்தது ஸ்டூடண்ட்ஸ் முடியல. ஓகே omitting. So why omitting? Because we are omitting for that because it's ethics. No, we don't write electrons here. Okay, we don't write the electrons. Sir, This is the half reaction. Okay, this is the half reaction, Buddha. We don't write electrons here. This is ethics. This is half reaction electrochemistry. Nice recipe, Buddha. Li plus F, Li plus F, Li plus F minus. Done no, students? Plus 2 minus will what? Plus 2 minus will Cancel. cancel. Li plus F equal Li F Li plus F. LHS equal RHS. RHS. Abba. சார் முடியல சார் அந்த Li plus சார் F கொஞ்சம் உங்களோட கனெக்ஷனை செக் பண்ணுவாரு. connection. ஓ சார் ஸ்டக் ஆகுது சார். சார் உங்களோட நீங்க கனெக்ஷன் ஓகேவான்னு பாருங்க. சார் ஸ்டக் ஆகுற வேற ஒயிட் போர்ட் கொஞ்சம் கிளியர் இல்ல சார். அங்கடிக்கு இங்கடிக்கு ஆரமா இது. இப்ப ஒயிட் போர்ட் மங்களா விளங்குது சார். சார் டார்க் ஆகி. சார் நீங்க Dark ஆகி. சொல்லுங்க சார். இப்ப சார் நல்லதான் சார் விளங்குது. இப்ப ஷேப் சார். இப்ப ஷேப் சார் ஒயிட் போர்ட் இல்ல உங்களோட கனெக்ஷன் தான் பிரச்சனை. சரியா சார் உங்களோட கனெக்ஷன் இல்ல சார் நல்லா தான் விளங்குது. சரி புதா அவங்களோட கனெக்ஷன் கேஸ் ஆகும். சரி இத திருப்பி but for me everything is okay. Students பாருங்க சார் ஸ்டக் ஆகுது சார். okay, so I think Rima's connection is issue, no? கோல்ட் Yes. சார். Yeah. Okay, இந்த கனெக்ஷன் students. ப்ராப்ளம் இல்ல சார். Okay, students. Again, I'll explain. Okay, again I'll explain because here. Again I'll explain. I'll come here and explain. So, reflection is not. Simple. The chemical bond, the electronegativity, okay, of this boron. Electronegativity of this boron is 1, 2. How many children? This bus is no. You kept the bomb and blasted. No. This bus is no in distributor. Finished. Okay. How many children? பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு அணு என்ன ஒழுங்கா எழுத தெரியல, ஒரு அணு என்ன ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல, ஒரு அட்டமிக் நம்பர் ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல எழுத தெரியல, இங்க கொண்டு போய் போடுறது. அதுக்கப்புறம் அயன் ஃபார்ம் ஆனா இங்க O மைனஸ் ஆம். நீங்களே பாருங்க பிள்ளை, O மைனஸ் ஆம், +2E ஆம். ரெண்டு அது எப்ப சமப்படுத்த, ரெண்டு பக்கமும் வந்து ஏற்றங்கள் சமனாய்க்கணும், ரெண்டு பக்கமும் சார்ஜஸ் சமனாய்க்கணும், அது கூட தெரியாது. O மைனஸ் +3, O3 மைனஸ், இங்கால வந்து நியூட்ரல் 0. அட்டமிக் நம்பர் எழுத தெரியாது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஒரு அயனைசேஷன் வந்து O மைனஸ், அவருக்கு தான் O மைனஸ் வருது. விளங்கிச்ச உலகத்துல O மைனஸ் வருது அந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் OL சிலபஸ்ல O மைனஸ். எங்க என்னது +2E போடுறது பாருங்க, எவ்வளவு பிழைகள்னு சொல்லி இது எழுதுறாரு. என்ன எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிறாரு. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்ன இருக்குதான், ஃபார்முலான் ஒண்டிக்குதாம், எத்திக்ஸ் ஒண்டிக்குதாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்டிக்குதாம். நீ வந்து காட்டு, புரிஞ்சுதா அகமது இலியாஸ்? நீங்க காட்டுங்க எத்திக்ஸ் எங்க இருக்குது,
கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்குது, ஃபார்முலா எங்க இருக்குது, எந்த சிலபஸ்ல இருக்குது, உங்களுக்கு என்ன கேம்பிரிட்ஜ் சிலபஸா, லண்டன் சிலபஸா, லோக்கல் சிலபஸ், நீங்க லோக்கல் தானே படிப்பிக்கிறீங்க, கேம்பிரிட்ஜ்லயும் இல்ல, லண்டன்லயும் இல்ல, லோக்கல்லயும் இல்ல, எங்கன்னு காட்டு. அந்த பிள்ளை வேற கேள்வி கேக்குது, சார் எத்திக்ஸ்னா என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, போய் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு பாடத்தை தொடங்கி லித்தியம் ஃப்ளோரைனை மட்டும் என்ன செஞ்சு ஒரு ஷோ ஒன்றை காட்டி விட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படியே மூடுறது. அதுக்கப்புறம் படிப்பிச்சார் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அதை பார்த்தா இன்னும் பைத்தியம் பிடிக்கும் உங்களுக்கு, புரிஞ்சது? அதை பார்த்தா பைத்தியமே பிடிக்கும் உங்களுக்கு. அதுல சொல்ற கதைகளை கேட்டேன்னு சொன்னா தலை சுத்தி விழுவீங்க. நீங்க சயின்ஸ் தெரிஞ்சவங்க தலை சுத்தி விழுவீங்க. சோ இந்த பாருங்க, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில வந்து இந்த பாருங்க, உலகத்துல ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனோ இல்லைன்னு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோ இப்படி எழுதுறவர் வந்து இந்த ஒரே ஒரு நபரா மட்டும்தான் இருப்பாரு. பின்னாடி ஏமாத்துறதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சமனாயிக்கணும். எப்படி? இப்படி லித்தியம் பிளஸ் ஃப்ளோரின் ஈக்கணுமா, அப்ப அது கரெக்டா இப்படி எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறாரு. லித்தியம் பிளஸ் ஃப்ளோரின் இதுதான் இவரோட, நீங்க பாத்திருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்ல. இது எந்த உலகத்துல வந்து இப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லன்னு சொன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் எந்த ஒரு உலகத்துல இது என்ன, இது இப்படி லித்தியம் பிளஸ் ஃப்ளோரின் தாக்கி லித்தியம் பிளஸ் ஃப்ளோரின் வாரத்துக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனே தேவையில்லை. அந்த நபருக்கு அப்படித்தான். ஏன்னு சொன்னா தனக்கு தெரியாது. உண்மைக்கும் இந்த நபருக்கு வந்து சயின்ஸ்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஒரு கோட்டை மாட்டிட்டு வந்து காசு பார்க்கலாம் என்ற எண்ணத்துல ஒன்று தான் படிச்சுட்டு, உண்மைக்கும் படிப்பிக்கணுமா, ஒரு டீச்சர் ஆகி வந்து காசு சம்பாதிக்க ஆசை வைக்கிற தப்பில்லை, பிள்ளை ஹலால். ஆனா அதை ஹலாலான முறையில பண்ணணும். என்ன செய்யணும்? போங்க போயிட்டு ஓஎல் செய்யுங்க, ஓஎல் செஞ்சு ஓஎல் ஒரு A ஒன்று எடுங்க, அட்வான்ஸ் போங்க, சயின்ஸ் செய்யுங்க, அட்லீஸ்ட் குறைஞ்ச ஒரு 3 years ஆச்சும் எடுங்க, அதுக்கப்புறம் வந்து படிப்பீங்க. நீங்க அது ஒன்றுமே இல்லாம சயின்ஸ் சொல்ற ஒரு துளி நாலேஜ் கூட இல்லாம இப்படி வந்து பிள்ளையோட லைஃபை நாசமாக்குறீங்க, பொய் சொல்லி. இப்ப இதுக்கும் நீங்க என்ன சொல்லுங்க, பிள்ளைகிட்ட பொறாம. நீங்க பொறாமன்னு சொன்னாலும் பரவாயில்ல, யாராச்சும் அறிவுள்ள ஒரு 4 பிள்ளைக்கும் தானே அந்த பிள்ளைக்கு விளங்கும் என்ன நீங்க செஞ்சு கொண்டீங்க. அறிவுள்ளா இல்லாம ஜால்ர அடிக்கிற கூட்டத்தை நாங்க ஒன்றும் திருத்தே இல்லாது, அது அப்படியே என்ன செய்ய ஜால்ர அடிச்சே அது காலத்தை தள்ளிடும். அதுல ரிசல்ட்ஸை பத்தி எங்களுக்கு கவலையும் இல்லை. ஆனா தெரியாம அப்பாவியா வீணாகிற ஒரு பிள்ளை கூட்டம் இருக்கும் தானே, அந்த கூட்டத்தை காப்பாத்துறது தான் இது. இந்த வீடியோ அந்த கூட்டத்தை காப்பாத்துறது. சோ இன்னும் மேய்க்குது என்ன செய்ய, என்னது எனக்கு ஹீட் கெப்பாசிட்டி அளக்குறது வெட்லையாம். ஹீட் கெப்பாசிட்டி ஒரு வெட்ல அளக்குறாது. இவருக்கு நிறைய இது கொடுக்கணும், புரிஞ்சுதா? ஹீட் கெப்பாசிட்டி வெட்ல அளக்குறதாம். இதெல்லாம் காட்ட முடியாது. அவ்வளோ என்ன பைலா, 1 செகண்ட் 2 செகண்ட் சொன்னா பரவாயில்ல, அது பொய் தானே. அந்த சொல்ற பொய்ய வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து தந்த கதை, தாயிட கதை, அதுக்கப்புறம் லவ் பண்ற கதை, அப்படி இப்படின்னு அந்த சயின்ஸ் இல்ல, சும்மா சாப்பிடுற கதை அப்படி எல்லாம் கூட அதெல்லாம் வந்து சயின்ஸுக்குள்ள அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே பிள்ளைகள் அப்படியே பைத்தியமாக்கி விட்டுறது. அந்த பைத்தியமாக்குற வேலையை பண்றது இந்த நபர். சோ அதெல்லாம் இணைச்சா உங்களுக்கு என்ன பைத்தியம் தான் பிடிக்கும். சோ அதுக்கப்புறம் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் சமனா இருந்தா அதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனும். நடுநிலையாக்கல் தாக்கம்னு சொன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்டும் லித்தியம் பிளஸ் ஃப்ளோரின் அதுதான் வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுக்கு கூட ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாத ஒரு ஆள் தான் ஆமன் இல்லையா நீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, 300 சென்டிமீட்டர் கியூப் நிறைய இருக்குது பிள்ளை, எல்லாம் காட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. சோ 300 சென்டிமீட்டர் கியூப் NaCl இருக்குதான், அதுல 300 சென்டிமீட்டர் கியூப் NaCl விஞ்ஞானி புரிஞ்சுதா, NaCl குளோரின் 30 சென்டிமீட்டர் கியூப் இருக்குதான். Cl மைனஸ் 300 சென்டிமீட்டர் கியூப் NaCl Cl மைனஸ் 30 சென்டிமீட்டர். எந்த அளவுக்கு என்ன தவிர விஞ்ஞான அறிவிக்குன்னு யோசிச்சு பாருங்க. 300 சென்டிமீட்டர் கியூப் NaCl 30 சென்டிமீட்டர் கியூப் Cl மைனஸ் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு என்னத்தை வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகுது. விஞ்ஞானி புரிஞ்சுதா, அந்த அளவுக்கு அவருக்கு அறிவு. அல்கேனும் உண்டாம், அல்கேன்னாலும் அல்கீன் ரெண்டும் உண்டு. ஏன்னா அவருக்கு தெரியாது, பிள்ளை ஏமாத்தணும். அந்த கொஸ்டனுக்கு ஸ்கீம்ல ஆன்சர் வேறொரு ஆன்சர். சோ அந்த ஆன்சருக்கு ஒரு கதையை சொல்லணுமே, டக்குண்டு அல்கேன் உண்டு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கன்சன்ட்ரேஷன் யூனிட் வந்து கிலோகிராம் பர் டெசிமீட்டர் கியூபாம் கன்சன்ட்ரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் வந்து H2SO4 விட வந்து ஸ்ட்ராங் ஆசிடாம். ஸ்கீம்ல அந்த ஆன்சர்ல வந்து அவரோட ஸ்கீம், அந்த கவர்மெண்ட் மாடல் பேப்பர்ல ஸ்கீம்ல பிள்ளைகளுக்கும் தானே, அந்த ஸ்கீம்ல இருக்குது என்ன சிட்ரிக் ஆசிட் H2SO4 இருக்குது, எது ஸ்ட்ராங் ஆசிட் கேட்டா ஸ்கீம் ஆன்சர் சிட்ரிக் ஆசிட். சோ அதை வந்து சொல்லிக்கோ, டக்குன்னு வந்து H2SO4 இல்ல சிட்ரிக் ஆசிட் தான் என்னது ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லி அதுக்கு ஒரு பொய்யான ஒரு கதை வர விளக்கணும். அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் பிகாஸ் ஸ்கீம் ஆன்சர், அந்த ஸ்கீம்ல பொய் ஆன்சர் அதை அப்படியே பார்த்து வரும் என்னத்தை உளர்த்தி விடுறது. ஏன்னா ஸ்கீமை டவுன்லோட் பண்ணி தன் கவர்மெண்ட் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அது எல்லாத்தையும் வெட்டி விட்டு கவர்மெண்ட் லான்ச் எல்லாத்தையும் வெட்டி விட்டு தண்டை என்னத்தை அகம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதை பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. பிள்ளைகள் ஏமா வந்து என்ன செய்ய, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு நீங்க என்னத்தை எதிராக செய்யற இல்லீகல் ஒர்க்ஸ்.
அது இன்னும் வைக்கிற பிள்ளை சொல்லிட்டு போனா சில விஷயங்கள் இவருக்கு தெரியலன்னு சொன்னா என்ன சொல்றது டக்குன்னு டின்னால வந்து இது அயன இது பண்றதுதான் கெல்வனைசேஷனா டின்னை யூஸ் பண்றதா கெல்வனைசேஷனா டின்னை யூஸ் பண்ணா அது கேத்தடிக் ப்ரொடெக்ஷன் இல்லையா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சிம்பிள் டிஸ்டிலேஷன் கூட என்னன்னு தெரியாது டிஸ்டில்ட் வாட்டர் தயாரிக்கிறது ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனாலயம் டிஸ்டில் வாட்டர் தயாரிக்கிறது பகுதிப்பட காட்சி வடித்தலாம் அந்த அளவுக்கு என்னது எல்லாமே பொய் பிள்ளைகள் 50 ஹவர்ல 48 ஹவர் பொய் 48 ஹவர் போய் அந்த 48 ஹவர்லயும் 23 ஹவர் கிட்ட என்னது பைலா பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுல கதை சொல்றது கதை சொல்லி ஏமாத்தி கதை சொல்லி ஏமாத்துறது கதை சொல்லி 2 ஹவர் கிளாஸ் அப்படியே 1 ஹவர் 45 நிமிஷம் கதை சொல்லிட்டு 15 நிமிஷத்துக்கு ஒரு பொய்யான கணக்கு செஞ்சு காட்டி பிள்ளைகளை ஏமாத்தி அனுப்பிடுறது இதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு பேரண்ட்ஸும் காசை வீணா இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க இவருக்கு தெரியாட்டி சில விஷயங்கள் இவருக்கு தெரியாட்டி டக்குன்னு சொல்லியாச்சு சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லி சிட்ரனல்லா ஆயில் தான் என்னன்னு தெரியாது டக்குன்னு சொல்லியாச்சு இது சிலபஸ்ல இல்ல பிள்ளை கொரோஷன் ஆஃப் அயனை எக்ஸ்பிளைன் பண்ணல இது சிலபஸ்ல இல்ல பிள்ளை NaOH பிளஸ் HCl இது தாக்கம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கூட தெரியாது NaOH HCl தாக்கத்தை கூட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதால் டக்குன்னு சொல்லியாச்சு இது சிலபஸ்ல இல்ல பிள்ளை இது சிலபஸ் வேடிக்கை இது பாருங்க காப்பர் நைட்ரேட் இது இப்படி பிராக்கெட் போட்டு எழுத தேவை இல்லையா இப்ப காப்பர் நைட்ரேட் இப்படி யாராச்சும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க இது இப்படி எழுத இல்ல தேவையில்லையாம் பிள்ளைகள் இல்லைன்னா அவருக்கு சொல்லுங்க அவ்வளவு ப்ரூஃபும் மீக்குது இதை இப்படிதான் இப்படி எழுதினாலும் பரவாயில்லையாம் CONO6 எழுதாலும் பரவாயில்ல விஞ்ஞானி அவரா புரிஞ்சுதா இப்படி எழுதினா இதுவும் பரவாயில்லையாம் பிராக்கெட் போடுறது கட்டாயம் இல்லையாம் விளங்கிச்சா இவர் தான் இப்ப புதுசா என்ன செய்யறாரு சயின்ஸ் கண்டுபிடிச்சு கொண்டு விஞ்ஞானத்தை என்னத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறாரு இப்படி அப்படி எழுத தெரியல கொப்பன் நைட்ரேட் எழுத தெரியல இது பாக்குற டீச்சர்ஸ் இருப்பீங்க இதை பாக்குற படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க படிச்சு கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க யாராச்சும் பேரண்ட்ஸ் இருந்தா தெரியாத ஆக்கள்கிட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு உங்களோட ஸ்கூல் டீச்சர் கிட்டயாச்சும் கொண்டு போயிட்டு கொடுத்து கேளுங்க இப்படியான ஒரு ஆள் கிட்ட தான் உங்களோட பிள்ளை படிக்குதான்னு சொல்லி கவனமா என்ன செய்யுங்க உங்களோட பிள்ளைல யார்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கணும்னு சொல்லி யோசிச்சு சேருங்க புரிஞ்சுதா அகமது இலியாஸ் மேல எந்த ஒரு பொறாமையும் இல்லை அவர்ட மேல எந்த ஒரு இதுவும் இல்லை நான் முதல்ல இலங்கையில இல்ல உங்களோட பிள்ளைகளுக்கு கிளாஸ் வைக்கிறதுக்கு புரிஞ்சுதா ஒரு தப்பு நடக்குது அதை வெளிப்படுத்தி காட்டணும் என்றதுக்காக வேண்டி நான் கதைக்கிறேன் புரிஞ்சுதா CONO6 புரிஞ்சுது அவர் அப்படியே சொல்றாரு பொறாம நான் பொறாமன்னு சொன்னா அவர் கிளாஸ் வைக்கிறது நான் என்ன பொறாமப்படுறதுக்கு இப்படி பொய் சொல்லி இப்படி சம்பாதிக்கிற இதை பார்த்து பொறாமப்படுறதுக்கு நான் வந்து பிச்சை எடுத்து என்ன சாப்பிடுறது வந்து எனக்கு மேலாய்க்கும் இந்த மாதிரி என்னது பொய் சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு அது பெட்டர் ஆயிக்கும் எனக்கு அவருக்கு நான் சொல்லல எனக்கு இவர் இப்படி பொய் சொல்லி பிள்ளைகள்ட்ட இப்படி காசை சம்பாரிச்சு அவர் வாழ்றத பார்த்து நான் பொறாமப்படுறேனா இருந்தா அப்படி ஒன்றத்தை விட நான் வந்து பிச்சை எடுத்து சம்பாதிப்பேன் பெட்டர் எனக்கு அதை விட சோ இது இவரோட கெமிஸ்ட்ரி நிலைமை எல்லாம் காட்ட முடியாது கொஞ்சம் பாருங்க கொஞ்சமா பாருங்க பயாலஜி இவர் வந்து இதுக்கு மேல இன்னொரு இப்ப இந்த கூட்டம் மட்டும் சேர்த்தாச்ச பிள்ளை இந்த குவாரண்டைன்ல வந்து ஊரூரா குவாரண்டைன்ல பிள்ளை சேர்த்தாச்சு இப்ப என்ன செய்ய போறதான்னு சொன்னா தான் வந்து பயாலஜி படிப்பிக்க போறதாம் அட்வான்ஸ் லெவலுக்கு பயாலஜி படிப்பிக்க போறதாம் அதுலயும் ஒரு சிக்மால தான் வந்து பயாலஜி படிப்பிக்கிறதாம் அட்வான்ஸ் லெவல் பயாலஜி தான் சிக்மால படிப்பிக்கிறதாம் இங்கிலீஷ் மீடியம் கிருல பண்ண சிக்மா ஓகே சோ நாங்க அத சிக்மாவோட கதைச்சிட்டோம் சிக்மால இவர் எப்படி சிக்மால எடுப்பாங்க ஒரு OL குவாலிஃபிகேஷன் இருக்குதா அட்வான்ஸ் லெவல் குவாலிஃபிகேஷன் இருக்குதா இவட டிகிரி ரிப்போர்ட் நாங்க எடுத்து பார்க்க தேவை இவட என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி இப்படி விஞ்ஞானமே தெரியாம ஒரு ஆள் இருக்கிற நேரம் இந்த ஆளோட குவாலிஃபிகேஷனை பத்தி நாங்க அது ஒரு அறிவுள்ள ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தோன்னே மனுஷனா பிறந்த ஆளுக்கு தெரியும் அடே இவளெல்லாம் என்ன செஞ்சிப்பான்னு சொல்லியா ஒரு பிசிக்ஸ்ல ஒன்றும் தெரியல ஒரு கெமிஸ்ட்ரியில ஒன்றும் தெரியல பயாலஜில ஒன்றுமே தெரியல அப்ப இவர் வந்து இவரோட சயின்ஸ் ரிசல்ட்ஸ் என்ன இருக்குமோ இவரோட அட்வான்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு இவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் அந்த இதெல்லாம் பயோடேட்டா எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி சேகரிக்க தேவையில்ல அறிவுள்ள ஆளுக்கு அதை விளங்கி கொள்ளலாம் இப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து சிக்மால போய் தான் வந்து அட்வான்ஸ் லெவல் AL பயாலஜி படிப்பிக்கிறதாம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி இப்ப பிள்ளைகளை வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு OLல பிள்ளைகளை வந்து குட்டி ஸ்டோரி சொல்லி குட்டிச்சோறாக்குனது பத்தாதுன்னு சொல்லி தான் இப்ப பயாலஜி படிப்பிக்க போறதாம் சிக்மால கிருல பண்ண தண்ட போட்டோ அங்க ஒட்டி இருக்குதாம் ஓகே எங்கட ஆட்கள் அங்க சிக்மாக்கு போயாச்சு அகமது இலியாஸ் உங்களுக்கு தான் சொல்லி தைரியம் இருந்தா எகெயின்ஸ்டா வீடியோ போடுங்க புரிஞ்சா இப்படி நீங்க வந்து பிள்ளைகளை நாசமாக்குறதுக்கு நாங்க பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் இப்படி நீங்க வந்து வேண்டிய முறையில் உங்களுக்கு இல்லீகலால காசு பல மெத்தட் இருக்குது நான் சொல்ல தேவையில்லை என்ன மெத்தட்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அந்த வேலைகளை செஞ்சு சம்பாதிங்க லைஃப நாசமாக்காதீங்க உங்களை மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இப்படி ஏமாத்தி சம்பாதிக்கிறது கிடையாது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்களோட உழைப்ப உறிஞ்சி ரத்தத்தை குடிக்காதீங்க அவ்வளவுதான் சொல்லலாம் அப்ப நீங்க இவர் வந்து அட்வான்ஸ்ல படிப்பிக்கிறதா சும்மா ஒரு உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு
எனக்கு எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. நான் ஒரு அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட்ஸ் எடுத்து காட்டேன். பயாலஜில அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட்ஸ். இந்த பாருங்க பிள்ளை, இலங்கையில இருக்கிற ஃபேமஸ் டீச்சர்ஸ் மார்கள்ட்ட படிச்சு குவாலிஃபைட் ஆகி ஓஎல் செஞ்சு அந்த டீச்சர்ஸ் அட்வான்ஸ் லெவல் செஞ்சு யூனிவர்சிட்டிக்கு போய் டிகிரி முடிச்சு பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி முடிச்சு பிஹெச்டி முடிச்சு அப்படி பிள்ளைகளுக்கு போயிட்டு என்ன செய்யுது டீச்சர்ஸ் மக்கள்கிட்ட படிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க பாருங்க சில மாவட்டத்துல என்ன பாருங்க மாத்தலையில ஒரே ஒருத்தர் தான் என்னது ஏ. இந்த கிளிநொச்சி போனா ஒருத்தருக்கு கூட ஏ இல்ல. அம்பாறை திருகோணாமலையில 2 பேருக்கு தான் ஏ. இங்க நீங்க கேகல்லா வந்துன்னு சொன்னா 3 பேருக்கு, முனராகல்ல ஒருத்தருக்கு கூட ஏ இல்ல. இப்படி என்னது மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் ஏ லெவல். இதுல இந்த பாருங்க எக்ஸாம் டோட்டலா எழுதிக்கிறது 15,914 பயாலஜி மட்டும். நான் ரிப்போர்ட்டுக்கு கீழே கண்டனா 40க்கு குறைவா எடுத்தார்கள் 12,293 பேர். 15,914 பேர் எழுதுறாங்க. என்ன செய்யறாங்க? 15,914 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க? பயாலஜி எழுதுறாங்க. ஏ எடுக்கிற ஃபெயில் 40க்கு குறைவு 12,293. இது என்னோட ரிப்போர்ட் கிடையாது, கவர்மெண்டோட ரிப்போர்ட். அப்ப 12,290. அப்ப இப்படி பெஸ்ட் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிற ஆட்களுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னால் இந்த மாதிரி அரை கிட்ட படிக்கிறதுக்கு எந்த நிலைமைண்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவர்கிட்ட பயாலஜி அட்வான்ஸ் படிக்க போக முந்தி ஒரு தடவை அவரோட பயாலஜி வல்லல பாருங்க நிறைய ஐக்கிட்டு எல்லாம் காட்ட இயலாது. ஒரு பயாலஜி வந்து ஒரு 30-40 செகண்டுக்கு இணைச்சு விட்டிக்கிறேன் பாருங்க. அவரோட பயாலஜி வல்லல பார்த்துட்டு வாங்க, மிச்சம் நான் சொல்லி விடுறேன். சோ பிள்ளை இவட கெமிஸ்ட்ரி இந்த அந்த என்னத்தை இந்த யாரு பாலிங் முள்ளிக்கன் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் பத்தி என்ன செய்யறாங்க ஒரு இதை சொல்லிட்டு போறாங்க. இவர் ஈஸியா எலக்ட்ரோநெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதா? போரோன்ல இருக்கிற மிச்சமிக்கிற இலத்திரங்கள் ரெண்டாம் எனவே போரோன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மின்னெதிர்த்தன்மை 2ஆம். புரிஞ்ச? இப்படி கண்டுபிடிச்சு இவருக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். நான் சொல்லல, நீங்க வீடியோல கண்டிப்பீங்க. போரனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன தரும்? 27 days மட்டும் இவங்க வந்து ஓவரியில ப்ரொடியூஸ் ஆகிற யுட்டேரஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெர்ம் காயின் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாரு. ஓகே, ஸ்பெர்ம் உழுக்க வரல என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு புள்ள இருக்கு, கர்விக்ஸ்ல தான் ஒரு புள்ள இருக்கு. விளைஞ்சா பியூபர்ட்டி வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வரது இல்ல. பியூபர்ட்டி வந்து எக் தான் ப்ரொடியூஸ் ஆகும், 12 இயர்ஸ் எடுக்குது. 12 வருஷம் எக் ப்ரொடியூஸ் ஆகும். பியூபர்ட்டி லெவலுக்கு இல்ல. பியூபர்ட்டி லெவல் எக் ப்ரொடியூஸ் ஆகணும்னா மாசம் பியூபர்ட்டி லெவல். பியூபர்ட்டி சொன்னா எக் வெட்டிக்கிறது, ப்ரொடியூஸ் ஆகுறது இல்ல. எக் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு தான் 12 வருஷம் எடுக்கும். 12 இல்ல ஸ்ரீலங்கன்ஸா இதுவும் 2000 நான் நினைக்கிறேன் 12 பேப்பர்ல வந்து ஸ்ரீலங்கன்ஸா ரிச் புதா. யூ கேன் சே போத். லைக் சில பேர் வெரி குட் ருமேஷா 10 அஸ்மா 10 வெரி குட் வெரி குட். சோ பிள்ளை இவட கெமிஸ்ட்ரி இந்த அந்த என்னத்தை இந்த யாரு பாலிங் முள்ளிக்கன் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் பத்தி என்ன செய்யறாங்க ஒரு இதை சொல்லிட்டு போறாங்க. இவர் ஈஸியா எலக்ட்ரோநெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதா? போரோன்ல இருக்கிற மிச்சமிக்கிற இலத்திரங்கள் ரெண்டாம் எனவே போரோன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மின்னெதிர்த்தன்மை 2ஆம். புரிஞ்ச? இப்படி கண்டுபிடிச்சு இவருக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். நான் சொல்லல, நீங்க வீடியோல கண்டிப்பீங்க. போரனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன 2ஆம். டக்குன்னு எலக்ட்ரோநெகட்டிவ் 2 போரனுக்கு. புரிஞ்சுதா? அந்த அளவுக்கு என்னத்தை இவர் வந்து இவரா சயின்ஸ் உருவாக்குறது. கேட்டா தான் பிழை இல்ல, டீச்சர்ஸ் எல்லாம் பழைய டீச்சர்ஸ் மார்கள், இவர் யங். ஊர்ல உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் பிழை இல்லைன்னு சொன்னா அவருக்கு பிழைச்சிருச்சுன்னு சொன்னா தண்டை பிழையை மறைக்கிறதுக்கு போய்க்குன்னு சொல்றது. இது மாஸ்டர் கைட்ல இருக்குது, எத்திக்ஸ்ல இருக்குது, சயின்ஸ்ல எத்திக்ஸ்ல இருக்குது, மோரல்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. நியூட்டனுக்கு புதிய விதி எல்லாம் சொல்லிக்கிறாரு. புரிஞ்சுதா? அவர் நியூட்டனுக்கு புதிய விதி. உலகத்துல நியூட்டன் சொல்லிட்டு போகாத விதி எல்லாம் இவர் நியூட்டன் சார்பா உட்கார்ந்து கொண்டு என்னத்த சொல்றாரு. நியூட்டனுக்கு இப்படி என்ன சொல்லிக்கொள்ள தெரியாது, விட தெரியாதான பிள்ளைகள். அப்ப அதுக்கு ஒரு சப்ப காட்டு கட்டணும், பொய் ஏதாச்சும் சொல்லி அந்த ஆன்சருக்கு எப்படியாச்சும் பிள்ளைகள் கொண்டு வரணும். ஒன்றே பிள்ளைகளை வந்து கல்யாண கதை அதுக்குள்ளால என்ன தெரியலன்னு சொன்னா பிள்ளை பெற கதை அதுக்குள்ளால கொண்டு போய் பிள்ளைகளை ஏமாத்தி விடுறது. இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யறது? இப்படி ஒரு நியூட்டன் புதிய ஒரு லோ ஒன்று அறிமுகப்படுத்த, நியூட்டனுக்கு ஒரு புதிய லோ, ஐன்ஸ்டீனுக்கு ஒரு புதிய லோ, அவங்க அறிமுகப்படுத்தாத எல்லாத்தையும் அவர்கிட்ட சார்பா இருந்து இவர் என்ன செய்யறது? அறிமுகப்படுத்துறது. சோ இப்ப நீங்க பயாலஜி பார்த்திருப்பீங்க. அவருக்கு என்னன்னு சொன்னா பயாலஜி நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு குழந்தை வந்து கருப்பை கழுத்துல தான் இருக்குமா, சர்விக்ஸ்ல தான் அவருக்கு குழந்தை இருக்குது, கருப்பை கழுத்துல தான்.
ஒரு முட்டை பிறப்பாக்கம் புக்ல கூட தெளிவாய்க்குது குழந்தை பிறக்கிற நேரமே என்னத்த முட்டைகளோட தான் என்ன செய்யும் பிறக்கும்னு சொல்லி, முட்டைகளோட தான் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி. ஆனா இவருக்கு மட்டும் ஒரு குழந்தைக்கு என்னத்த முட்டை பிறப்பாக்கத்துக்கு என்னத்த 12 வருஷம் இவருக்கு பிடிக்குது. இவருக்கு அந்த பிள்ளைக்கு என்னத்த அந்த குழந்தையில 12 வருஷம் இவருக்கு பிடிக்குது. இன்னும் என்ன சொல்லிக்கொண்டே போலாம் இல்ல அவரோட கதைகளுக்கு. என்ன ஃபுட் மைலேஜுக்கு அவர் சொல்ற வரைவிலக்கணம் ஃபுட் மைலேஜ் என்று சொன்னா நியூட்ரிஷனல் வேல்யூவா. புக்க கூட இந்த நபருக்கு என்ன சொன்னா ஒன்று பாஸ் பேப்பர்லக்குன்னு போய் சொல்லுவாரு. நீங்க பாத்திருப்பீங்க இன்ஹெரிட்டன்ஸுக்கு எழுதுன்னு சொன்னா மட்டும் எக்ஸாம் 2020ல வந்து இந்த கொஸ்டின் கட்டாயம் வருமா, எழுதுனா வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்பாங்களாம். அதுக்கு நீங்க ஆன்சர் எழுதுனீங்கன்னு சொன்னா 12 மார்க்ஸ் கொடுப்பாங்களாம். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸுக்கு மட்டும் 12 மார்க்ஸ். அதுக்கு எதுக்குடா எக்ஸாம் உண்டு இவ்வளவு பெரிய பேப்பர் வச்சு? வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸுக்கு மட்டும் 12 மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா எதுக்கு எக்ஸாம்? வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸுக்கு மட்டும் 12 மார்க்ஸ் கொடுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாரு, உகாண்டால இருக்கிறாக்கள் கருப்பா வெள்ளையா அந்த கலரை கேட்டு 2012ல வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சாம். 2010ல வந்து ஸ்ரீலங்கன் பீப்புளோட கலரை கேட்டு எங்கேயாச்சும் கொண்டு வந்து காட்டுங்க. நான் படிப்பிக்கிறத நான் நிப்பாட்டுவேன். இவர் வந்து காட்டுனாருன்னு சொன்னால் அகமது இலியாஸ் நீங்க காட்டுங்க, இப்படி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி எங்கேயாச்சும் நீங்க கொண்டு வந்து காட்டுங்க. ஏன்னு சொன்னா இவட வாயில வந்துட்டு டக்குன்னு சொல்லிடுவாரு பொய்யா. பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரியாது, அவருக்கு புக்ல என்ன இருக்குன்னு தெரியாது. கார்பன் சைக்கிள் சிலபஸ்ல இல்லையா, ஏன்னா அவருக்கு தெரியாது தானே. தெரியாதுன்னு சொன்னா டக்குன்னு சொல்லிச்சு சிலபஸ்ல இல்ல. ஒன்று அவருக்கு புக்ல இருக்கிறது என்னன்னே தெரியாது. என்ன செய்யறேன்னு சொன்னா சும்மா உங்களை ஏமாத்துறது. அவர் உங்களை வச்சு பைட்டுக்கு எடுக்கிறார். உங்களை பைட்டுக்கு எடுக்கிறார் அவர். விளங்கிச்சா? காசு சம்பாரிச்சு உங்களை பைட்டுக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். டீச் பண்றது கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து புக்ல இருக்கிறத டீச் பண்றா இல்ல, என்ன செய்யறேன் நெட்ல இருந்து ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்றது அப்படியே ரீட் பண்றேன். நெட்ல வந்து சிலபஸ்ல இல்லாத விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் ரீட் பண்ணி விடுவாரு. ரீட் பண்ணிட்டு உங்களோட கொஞ்சம் பைல அடிச்சுட்டு வந்து உங்களை பைட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாரு. நீங்கள் நினைக்கிறோம் இவர் சொன்னதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களோட காசை கறியாக்கிட்டு அவர் போறாரு. கார்பன் சைக்கிள் சிலபஸ்ல இல்லையா, ஏன்னு சொன்னா தனக்கே கார்பன் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ள தெரியாது. அதுக்கு டக்குன்னு ஸ்கீம்ல ஆன்சர்ஸை பார்த்து சொல்லிட்டு பிள்ளை இது வந்து ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின், இந்த கொஸ்டின் என்ன வரும்னு எனக்கு தெரியும், நான் அதை தருவேன், அதை பார்த்து நீங்க எழுதிக்கோங்க அப்படின்னு என்ன டக்குன்னு ஒரு உல்டா அடிச்சுட்டு என்ன போறேன். கார்பன் சைக்கிள் சிலபஸ்ல இல்லையா. மோஸ்ட் அபண்டன்ட் பயோமோலிக்யூல் வந்து மினரல்ஸ். அங்க கார்போஹைட்ரேட் இருக்குது, லிபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவரோட கண்ணுக்கு படாது. லிபிட்ஸ் அங்க கார்போஹைட்ரேட் ஆன்சர் இருக்குது, ஆனா அது அவரோட கண்ணுக்கு படாத ஆன்சர். டக்குன்னு மினரல், ஏன்னா அந்த ஸ்கீம்ல வந்து பிள்ளையான ஸ்கீம் அல்ல மினரல்னு போட்டிருக்குது. தானும் அதே சொல்லிட்டு அதுக்கு ஒரு சப்ப கட்டு ஏன் பிள்ளைல இப்ப கார்போஹைட்ரேட் சொல்லுமே, டக்குன்னு கார்போஹைட்ரேட் இல்ல அது மினரல்னு சொல்றது. கிங்டம் ஆர்கேயா வந்து கேன் பி கில் பை ஆன்டிபயோட்டிக்ஸ். புக்ல இருக்கிறது கூட தெரியாது, கேன் பி கில் பை ஆன்டிபயோட்டிக்ஸ். லிம்பாட்டிக் சிஸ்டம்க்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல. ஏண்டா அந்த ஸ்கீம்ல இருக்கிற ஆன்சருக்கு ஏதாச்சும் பொய் சொல்லணுமே, அப்ப சரியான ஆன்சர் எதுன்னு ஸ்கீம்ல கொடுத்திருப்பாங்க. அதுக்கு டக்குன்னு மத்த எல்லாத்தையும் பிழையாக்கணும். அப்ப டக்குன்னு வந்து ஒரு பிழையான வரைவிலக்கணம் சொல்லியாச்சு. ஹியூமன்ல செக்ஸ் குரோமோசோம்ஸே இல்லையா. வாட்டர் ஃபுட் பிரிண்ட்டுக்கு ஒரு பொய்யான ஒரு வரைவிலக்கணம். இப்படி ஒரு ஆளை தான் நீங்க என்ன செய்றீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. புக்ல இவருக்கு என்னன்னு சொன்னா பாஸ் பேப்பர்ல என்னைக்குன்னு தெரியாது, புக்ல என்னைக்குன்னு தெரியாது, சிலபஸ்ல என்னைக்குன்னு தெரியாது, அவருக்கு பிசிக்ஸ் தெரியாது, கெமிஸ்ட்ரி தெரியாது, பயாலஜி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. உங்களை பைட்டுக்கு எடுக்க மட்டும் நல்லா தெரியும். உங்களுக்கு குட்டி ஸ்டோரி சொல்லி பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் தெரியுமா எக்ஸாம் கிட்டே அழுந்து இவர் அந்த கண்ணீரெல்லாம் எங்க கொண்டு போய் அந்த பிள்ளோட லைஃப் நாசமாக்குனதுக்கு. சார் பிசிக்ஸ் தெரியாது, சார் கெமிஸ்ட்ரி தெரியாது, என்ன செய்யறேன்? நான் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், இவ்வளவு காலம் குட்டி ஸ்டோரி கேட்டுக்கொண்டிருந்தீங்க தானே, அதுக்கு உங்களுக்கு இறைவன் கொடுக்குற தண்டனை. படிக்காம படிக்கிற டைம்ல போய் பிள்ளைகள் உங்களுக்கு ஸ்டோரி கேட்கணுமா, போய் வந்து தியேட்டருக்கு போங்க ஸ்டோரி கேட்கறதுக்கு. எதுக்கு காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி நபர்கள் கிட்ட போய் ஸ்டோரி கேட்க போறீங்க நீங்க? இவர் என்ன மாதிரி ஒரு ஆள் என்று சொன்னால் பிள்ளைகளை ஏமாத்துற. எப்படி ஏமாத்துற? அவரை ஏமாத்துறதுக்கு அவருக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. புத்தாஸ், அந்த தாஸ், இந்த தாஸ் எல்லாம் சொல்லி ஏமாத்துற. என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னா டக்குன்னு இவர் ஒரு செமினார் வச்சாரு. எப்பன்னு சொன்னால் இப்ப கிட்டத்துல எக்ஸாத்துக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு செமினார். சோ அந்த செமினார்ல இவர் என்ன செய்யறாரு என்று சொன்னால், அந்த செமினாருக்கு முந்தி நடந்த கடைசி கிளாஸ்ல என்ன செய்யறாரு என்று சொன்னால், தன்னோட அதை அட்டாச் பண்ணேன்னு பாருங்க. அகமது இலியாஸ் நீங்க தப்ப முடியாது, நான் இதை வெரி சீரியஸா நான் எடுத்துக்கிறேன். வெரி சீரியஸா, இது வெரி சீரியஸ் இஷ்யூ. நான் வந்து ஏற்கனவே வந்து பேர் சொல்லி சொல்றேன், விளங்கிச்சா? கம்பஹா டிஸ்ட்ரிக்ட், ஓகே, ப்ரொபேஷன் டிபார்ட்மெண்டோட நான் கதைச்சிக்கிறேன். ஓகே, அந்த ப்ரொபேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன செய்வாங்க கதைச்சிட்டேன். அதுல சாஜன் மங்களிகா, ஓகே, சாஜன் மங்களிகானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, அவங்களோட கதைச்சிட்டேன். உங்களோட இந்த இல்லீகல் ஒர்க்ஸுக்கு எல்லாம் நீங்க இதை நிப்பாட்டாட்டி, நான் உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, சோ உங்களை பத்தி நான் யோசிக்கிறேன், சோ உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, அதனால உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். நீங்க வந்து என்ன செய்யுங்க, இந்த பிள்ளைகளை ஏமாத்துற இந்த தொழிலை விட்டுட்டு போங்க. உங்களுக்கு உண்மைக்கும் படிப்புக்கு ஆசை இருக்குதா,
போங்க ஓஎல் செய்யுங்க, ரிசல்ட்ஸ் எடுங்க, திரும்ப அட்வான்ஸ் லெவல் செய்யுங்க, ரிசல்ட்ஸ் எடுங்க, குறைஞ்சது 3 இயர்ஸ் எடுங்க, வாங்க வந்து படிப்பீங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா இப்படி பிள்ளைகளை வந்து நீங்க ஏமாத்தி இப்படி பொய் சொல்லி சம்பாதிக்கிறத நாங்க பார்க்கணும். நீங்க சம்பாதிக்க வேண்டிய முறையில சம்பாதிங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பிள்ளையோட லைஃப் நாசமாக்கி சம்பாதிக்கிறது எங்களுக்கு வந்து இது இல்லை. ஏன்னா நான் காட்டிட்டேன் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்கன்னு சொல்லி, எத்தனை பேர் லைஃப் வந்து நாசமா போன எங்களுக்கு தெரியும். ஸோ அதை நாங்க என்ன செய்ய பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். ஸோ ப்ரொபேஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் கதைச்சாச்சு, சார்ஜன் மங்களிகா ரெடியா இருக்கிறாங்க. நீங்க வந்து இதை விட்டுட்டு போகலன்னு சொன்னால் நீங்க பாருங்க, நீங்க என்ன இல்லீகல் வேலை செய்றீங்கன்னு சொல்லி தண்ட ஃப்ரெண்ட் வந்து என்ஐல இருக்கிறதாம். அவர் ஓஎல் சயின்ஸ் பேப்பரை பார்த்ததாம். பார்த்துட்டு அவர் போய் 2-3 கொஸ்டினை பிள்ளை ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்காக வேண்டிய ஒரு பேப்பர் கரெக்ஷன் போற டீச்சரோட கதைச்சேன். அப்ப கதைச்ச நேரம் நான் கேட்டேன், டீச்சர் ஒரு பேப்பருக்கு எவ்வளவு கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. இந்த தடவை வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு ஷுவர் இல்லை. ஓகே, நான் ஏதோ ஒரு வெப்சைட்ல பார்த்தேன்னா எனக்கு ஷுவர் இல்லை. என்னெல்லாம் வளமையா வந்து 3,50,000 பேர் தான் ஓஎல் எழுதுவாங்க. இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு இதுல வெப்சைட்ல பார்த்தேன், எனக்கு தெரியாது. ஸோ நான் எடுத்துக்கொள்றேன் 6 லட்சம்னு சொல்லி. ஸோ 6 லட்சம் ஈக்கலாம் 6 லட்சம் பேர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கேட்டேன் அந்த டீச்சர் கிட்ட, டீச்சர் ஒரு எக்ஸாம் பேப்பர் கரெக்ட் பண்ண எவ்வளவு காசு எடுப்பாங்கன்னு சொல்லி, எவ்வளவு காசு கவர்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லி. ஸோ அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், பார்ட் 2க்கு மட்டும், பார்ட் 1 இல்லாம பார்ட் 2க்கு மட்டும் ஒரு பேப்பர் கரெக்ட் பண்றதுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்களாம். ஒரு பேப்பர் கரெக்ட் பண்ண பார்ட் 2க்கு மட்டும் 100 ரூபாய் கொடுக்குறாங்களாம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேப்பர் மொத்தமா நீங்க எழுத போறீங்க. ஒவ்வொருத்தரும் 6 லட்சம் பேருக்கும் ஒரு பேப்பருக்கு 100 ரூபாய் மேலே நீங்க மொத்தம் 9 பேப்பர் எழுத போறீங்க. ஸோ நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லி. எவ்வளவு வருது? 4, 6, 7, 8, 540 மில்லியன். 540 மில்லியன் கிட்டத்தட்ட அன்னளவா நான் சொல்றேன், அப்ராக்சிமேட்லி குறைவா தான் சொல்றேன். 540 மில்லியன், 50 crores, 54 crores, 54 கோடி உங்களோட எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்றதுக்கு மட்டும் கவர்மெண்ட் செலவழிக்குது. 54 கோடி உங்களோட எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்ண மட்டும். அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களோட எக்ஸாம் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு, உங்களோட ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு, உங்களோட எக்ஸாம் ஹால் செட்டப்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு எத்தனை கோடி செலவழிக்குதுன்னு சொல்லி. மினிமம் வச்சுக்கோங்க 50 கோடி. 50 கோடி எல்லாம் விட்டு 50 கோடி கவர்மெண்ட் செலவழிங்க. இப்படி 50 கோடி கவர்மெண்ட் செலவழிச்சுட்டு இந்த மாதிரி குப்பைங்களுக்கு பேப்பர் கொடுக்கும். அது எதுக்கு 50 கோடி செலவழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குப்பையோட கையில வந்து பேப்பரை கொடுத்துட்டு இந்த நீ ஊருக்கெல்லாம் வந்து ஆன்சர் சொல்லணும்னு சொல்லி இதுதான் வரும்னு சொல்லி இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறது. தன்னோட ஃப்ரெண்ட் என்ஐல இருக்கிறதாம், அவர் பார்த்ததாம் ஓஎல் பேப்பர் என்னன்னு சொல்லி இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறது. கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்கேயாச்சும் வந்து வழி இருக்குதா பிள்ளை? 55-100 கோடி செலவழிச்சுட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ஒரு எக்ஸாம் செய்ய செலவழிச்சுட்டு இப்படி பிச்சைக்காரன் கிட்ட கொண்டு வந்து என்னத்த உங்களோட எக்ஸாம் பேப்பரை காட்டி விடுறது கவர்மெண்ட்டுக்கு என்ன கொழுப்பு வைக்குதா? அப்படி காட்டுறேன்னு சொன்னா எதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் வைக்குது? இலங்கையில அப்படி எல்லாம் நடக்காது. அப்படி அப்படி நடக்க சான்ஸே இல்ல. நடக்க சான்ஸே இல்ல. 2012 ஒரு பேப்பர் பிரிண்ட் அடிக்கிற நேரம், ஒரு பேப்பர் ஒரு துண்டு கலண்டு அதை யாரோ கொண்டு போய் பிரிண்ட் பண்ற நேரம், அதுவும் பிரிண்ட் பண்ற நேரம் கலண்டு வெளியே வந்திருக்கிறது உண்டால ஒரு கோளாறால, ஒரு மெஷின்ல நடந்த கோளாறால அது பிரிண்ட் ஆகி வெளியே நின்று இருக்குது. ஒரு சின்ன துண்டு அதை கொண்டு போய் ஒருத்தன் ரிலீஸ் பண்ணிட்டான். அவனுக்கே கண்டுபிடிச்சு எவ்வளவு அவர் என்னத்த இப்படி செஞ்சா பிள்ளைகள் 12 வருஷம் தண்டனை இலங்கையில. இப்படி கோடிக்கணக்கில் செலவழிச்சிட்டு கவர்மெண்ட் வந்து பேப்பர் உங்க கையில இந்த மாதிரி. அப்பதான் அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, அவரோட ஃப்ரெண்ட் வந்து நிறைய பயோஸ்பியர்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன செஞ்சதாம், சேஞ்ச் பண்ணி இவர்கிட்ட வந்து சொன்னதான், நான் இந்த கொஸ்டின் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த கொஸ்டின் எல்லாம் இவர் வந்து அவரோட பிள்ளைகளுக்கு கொடுக்கறதான்னு சொல்லி வீடியோ அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்க பின்னாடி. அதெல்லாம் கொடுத்து இவர் என்ன அட்டாச் பண்ணி இவர் செய்யறதான்னு சொல்லி என்ன செய்யறாரு, பிள்ளைகளுக்கு கொடுத்து வச்சுக்கிறாரு. நீங்க போய் பாருங்க, பார்த்தா உங்களுக்கு வழங்க என்ன செய்யறான்னு சொல்லி. இதை வந்து காட்டியாச்சு, காட்ட வேண்டிய இடத்துல காட்டியாச்சு. அகமது இலியாஸ் நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விளங்கிச்சா? உங்களை எங்க வைக்க என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனா உண்டு, உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. அதனால நீங்களா இதை விட்டுட்டு போங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களா விட்டுட்டு போங்க. இல்ல நீங்க வந்து இதை நீங்க முன்னெடுத்து நடத்தி இப்படி பிள்ளைகளை ஏமாத்துவீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து பிரைவேட் கிளாஸ் இல்ல, நீங்க எங்கேயுமே கிளாஸ் வைக்க முடியாது. உங்களுக்கு எதிராக லீகல் ஆக்ஷன்ஸ் நடக்கும். எல்லா ப்ரூஃபும் இருக்குது. உங்களுக்கு எதிராக லீகல் ஆக்ஷன்ஸ் நடக்கும். இது வேற. சைல்டு அபியூஸ். உங்களோட பிரைவேட் பார்ட்டை பத்தி நீங்க போய் என்ன பண்றீங்கன்னு சொன்னா, குழந்தைகளோட என்ன செய்றீங்க, கதைக்கிறீங்க. ஏன் பிரைவேட் பார்ட் இப்படிதான் நீக்கும், கேர்ள்ஸ் கிட்ட சொல்றீங்க, அப்போ உங்களோட பிரைவேட் பார்ட் இப்படிதான் நீக்கும். இப்படின்னு வெக்கம் கூச்சம் இல்லாம உங்கள்ட்ட படிக்கிற பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள் மாதிரி, உங்களோட தங்கச்சி மாதிரி அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி குப்பை கதை நீங்க என்ன செய்றீங்க, கதைக்கிறீங்க. எல்லாமே இந்த வீடியோ கடைசியில் அட்டாச் ஆகிக்குது. நீங்க தப்ப முடியாது. அவங்க சைல்டு அபியூஸ். 18 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகள் கிட்ட டீச்சர் என்ற பேர்ல வந்து சில்மிஷம் பண்றது எல்லாமே இருக்குது.
உங்களோட பிரைவேட் பார்ட்டை பத்தி கதைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இது தேவைப்பாடு இருந்தேன்னு சொன்னா நீங்க வந்து வேற வேலை பார்க்கணும். இந்த வேலை சரி வராது. அதுக்கு நீங்க கதைக்கலன்னு சொல்லுங்க, ப்ரூஃப் நான் அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. எல்லா ப்ரூஃபும் வைக்க நீங்க தப்ப முடியாது. நான் இவ்வளவு காலம் அமைதியா இருந்தேன்னா உங்களோட கடைசியா கதைச்ச நேரம் அமைதியா இருந்தா உங்களை வந்து சொசைட்டிக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னா மெத கொழம்புல, நானும் மெத கொழம்புல தான் வரேன். மெத கொழம்புல வந்து மத்திய கொழம்புல வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா பேரண்ட்ஸ் வந்து எஜுகேட்டட் கிடையாது. சோ அதை யூஸ் பண்ணிக்கொண்டு அகமது இலியாஸ் மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்ல பிள்ளை தொகை கணக்கா நான் போய் காட்டி விடுவேன் யார் யார் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பிள்ளவளை ஏமாத்திட்டா ஓஎல்ல சயின்ஸ்ல எஸ் எடுத்தது வந்து சயின்ஸ் படிப்பிக்கும் வந்து ஓஎல் முடிச்சதோட நேரடியா போய் சயின்ஸ் படிப்பிக்கும் சில டியூட்டரிஸ்ல. சில டியூட்டரிஸ் தனக்கே ஓஎல் எஸ் தானே 35 யார்டியோ புண்ணியத்துல பாஸ் பண்ணிட்டு வந்தது. பிள்ளை ரிசல்ட்ஸ் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்காது. ஆனா ஒரு டீச்சருக்கு கட்டான ரிசல்ட்ஸ் தேவை. அந்த குறிப்பிட்ட இதுல வந்து நாலேஜ் இருந்தாதான் ஒரு பிள்ளைக்கு என்ன செய்ய படிப்பிக்கலும். நான் வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் பாடம் படிப்பிச்சா யோசிச்சு பாருங்க. நான் வந்து வாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து தமிழ் படிப்பிக்கிறேன், ஹிஸ்டரி படிப்பிக்கிறேன்னு சொன்னா அது ஒரு டிசாஸ்டர். உங்களை எல்லாரையும் என்ன ஏமாத்தி காசம்பரைய புக்ல இருக்கிறத அப்படி ரீட் பண்ணி விட்டுட்டு இது வரும் அது ஒன்று போய் சொல்லி சம்பாதிக்கலாம் தானே பிள்ளை காசம்பரைக்கு. ஆனா ஹதீஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுல எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பெரிய மார்க்க இதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்றேன் ஹதீஸ் செய்யற கொள்ளையில எல்லாமே பெரிய கொள்ளை கல்வியில செய்யற கொள்ளை. அகமதிலாஸ் கேட்டுக்கோங்க, செய்யற கொள்ளையில எல்லாமே பெரிய கொள்ளை கல்வியில செய்யற கொள்ளை. அதைதான் நீங்க செஞ்சு கொண்டீங்க. கல்வியில கொள்ளை அடிக்கிறீங்க. நீங்க வந்து அதுக்கான என்னத்த இதை நீங்க என்ன செய்ய அனுபவிச்சுதான் நீங்க என்ன செய்யணும் ஆகணும். என்ன செய்யறதுன்னு சொன்னா பின்னால வீடியோஸ் ஒரு தொகை வரும் பாருங்க. பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னு சொன்னா டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வந்து அந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட ஏதாச்சும் ஒரு நாலேஜ் எடுக்கும். ஆனாலும் அதையும் என்ன செய்ய பொறுக்காம ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட தள்ளியா ஸ்கூல் டீச்சர்ஸ் லோக்கல் டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு பிள்ளையோட மனசுல என்ன செய்ய ஒரு வஞ்சத்தை விதைச்சு விடுறது, பிள்ளையோட தூண்டி விடுறது. யாராச்சும் என்ன பத்தி பேச வந்தா தூசணத்தால ஏசி விடுங்க, இப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற எல்லாம் அட்டாச் பண்ணிக்கிறேன். பின்னாடி இவட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வைக்கிறது. யாராச்சும் கேட்டா சொல்றதானே பொறாம. இப்ப நீங்க வந்து சொல்லுங்க பொறாம எங்க பொறாமன்னு சொல்லி ப்ரூஃபோட. இதுக்கு மேல நீங்க பொறாமன்னு சொல்லி உங்களை ஒரு கூட்டம் நம்புதுன்னு சொன்னா அந்த கூட்டத்தை நான் இல்ல, அது இறைவன் மட்டும்தான் அந்த கூட்டத்தை வந்து என்ன செய்யலாம் காப்பாத்தலாம். இதுக்கு மேலே உங்களை நம்பி ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டம் இறைவன் தான் காப்பாத்தணும் தவிர வேற யாரெல்லாம் காப்பாற்ற முடியாது. சோ அந்த கூட்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுக்கு மேலே ஜால்ரா அடிக்கிறது சிக்கோஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்த ஜால்ரா அடிக்கிற கூட்டத்தை பத்தி செய்ய வழி இல்லை. அது sorry.com. ஆனாலும் உங்களை நம்பி ஏமாந்து போற ஒரு கூட்டம் இருக்கும் தானே, எனக்கு கவலை. இந்த தடவையும் நீங்க சொன்ன பொய்யெல்லாம் வச்சு பிள்ளை இந்த இவர் ஒரு செமினார் வச்சாரு. என்ன செமினார்? 5 ஹவர்ல உண்ட பிள்ளை நல்லா உண்டை இது பண்ணிக்கோங்க. 5 ஹவர்ல இவர் மட்டும் இல்ல நிறைய பேர் வைக்கிறாங்க. எனக்கு மத்தாக்கள் வைக்கிறது கவலை இல்லை. ஆனா நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏமாறாதீங்க, எவன் கிட்டையும் ஏமாறாதீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 5 ஹவர்ல 200 MCQ செய்யறேன்னு சொல்றாங்க. இந்த அகமது இலியாஸ் கொடுத்த ஒரு கொஸ்டின் நீங்க சொல்லுங்க வந்து பேப்பர்ல வந்துச்சான்னு சொல்லி. அகமது இலியாஸை விட்டு எந்த டீச்சர் கொடுத்த ஒரு கொஸ்டினும் ஓஎல் பேப்பர்ல வராது பிள்ளை. இத்தனை கோடிக்கணக்கில் கவர்மெண்ட் செலவழிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸை ரிலீஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் எங்கேயாச்சும் வழி இருக்குதா பிள்ளை? யாருக்கும் எங்கேயும் வழி கிடையாது. அது எதுக்கு கொஸ்டின் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா இங்க போற குப்பைக்கெல்லாம் வந்து உங்களை போய் சொல்லி ஏமாத்துற குப்பைக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் தெரியும்னு சொன்னா ஒரு நாளும் உண்மையான டீச்சர் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கே தெரியாதுன்னு சொல்லி என்ன வரும்னு அவனுக்கே தெரியாது. என்ன ஓயில வரும். இந்த ஒரு கூட்டம் வைக்கிறது என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த இந்த ப்ரொவின்சியல் பேப்பர்ஸ்ல எக்ஸாத்துக்கு வந்து ஒரு கிழமைக்கு முந்தைய ஸ்கூலுக்கு வந்துருமே. இல்லைன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் பேப்பர், ஜோனல் பேப்பர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு கிழமை முந்தைய ஸ்கூலுக்கு வந்துடும். அந்த பேப்பரை பார்த்துட்டு இவங்க பிரைவேட் கிளாஸ்ல போய் என்ன செய்யறது, இந்த சில ஸ்கூல் டீச்சர்ஸ் நான் சொல்றது இவங்க பிரைவேட் கிளாஸ்ல போய் சொல்லி கொடுக்குறது. அதை இப்படி என்னது இது வரும் அது வரும் அது நினைப்பு. அப்ப அது பிள்ளைகளுக்கு வந்து பழகி போயிடுச்சு. ஓகே ப்ரொவின்சியல்ல வந்து சார் சொல்லி கொடுத்துட்டாரு, அதாவது டேர்ம் டெஸ்ட்ல ஜோனல்ல வந்த பேப்பரை சார் சொல்லி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த சாருக்கு ஃபைனல் பேப்பரும் தெரியும்ன்ற ஒரு நினைப்புல அந்த பிள்ளை இருந்து கடைசியில அழிஞ்சி போகும். இத இப்படியான ஒரு சில கூட்டம் என்ன செஞ்சு கொண்டு வைக்கிறது. இந்த மாதிரி ப்ரொவின்ஸ்ல வந்து தெரியும் என்ன ஒரு கிழமைக்கு முழுக்க ஸ்கூல் வரும். நீங்க பாத்திப்பீங்க ஓஎல் செஞ்ச பிள்ளை பாத்திப்பீங்க பேப்பரை சீல உங்களோட முன்னுக்கு தான் உடைப்பாங்க. உங்களோட முன்னுக்கு தான் பேப்பர்ட சீல் கலண்டுபடும். நீங்க சைன் வச்சுதான் அந்த பேப்பர் சீலை கலட்டுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில எப்படி பிள்ளைகள் பேப்பர் ரிலீஸ் ஆகும்? இத்தனை கோடி செலவழிச்சு எதுக்கு பேப்பரை ரிலீஸ் பண்ணணும் கவர்மெண்ட்? ஏதாச்சும் கொழுப்பா கவர்மெண்ட்டுக்கு? இப்படியான ஆட்கள் கிட்ட ஏமாறாதீங்க. அகமது இலியாஸ் நீங்க உங்களுக்கு திரும்ப தைரியமா சொல்றேன், இந்த வீடியோ உங்களுக்கு நானே அனுப்பி வைப்பேன். வேற யார்கிட்டயும் வரது நானே உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க. அண்ட் மோரோவா அகமது இலியாஸ இது பண்ற அந்த ஆர்கனைசேஷன் இவ்வளவு அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளதான் நடக்குது. அந்த ஆர்கனைசேஷனுக்கும் நாங்க சொல்றோம், நீங்களும் ப்ராப்ளத்துல சிக்கிக் கொள்ளுவீங்க. இப்படியா பிள்ளைவள நாசமாக்க யாரும் பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம்
சட்டத்துல கடுமையான தண்டனை இருக்குது. அவர் வந்து ஆன்லைன்ல வந்து சைல்டு அபியூஸ் பண்றாரு, தனக்கு பேப்பர் தெரியும்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்ல. ஒரு கொஸ்டின் கூட வரல பிள்ளை. நீங்க பாருங்க அவர் கொடுத்தது, நான் அட்டாச் பண்ணி ஒரு கொஸ்டின் கூட விலகிக்கோங்க பிள்ளை. 5 ஹவர்ல 200 MCQ செய்ய போறேன்னு சொன்னா 5 ஹவர்னு சொன்னா 300 நிமிடம், 300 நிமிஷத்துல 200 MCQ சொன்னா 1.5 மினிட் ஒரு MCQக்கு. உங்களோட OLM ஒரு MCQக்கு 1.5 மினிட். அதாவது நீங்க ஒரு கொஸ்டினை வாசிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் அடிக்கிறதுக்கு 1.5 மினிட். அப்போ ஒரு கொஸ்டினை வாசிச்சு அதுக்கு ஆன்சர் அடிக்க தான் 1.5 மினிட் சொன்னா 200 MCQ 5 ஹவர்ல செய்யற ஒரு கூட்டம் விளங்கப்படுத்தாது. உங்களுக்கு வாசிச்சுட்டு இதுக்கு இது ஆன்சர், இதுக்கு இது ஆன்சர், அவ்வளவுதான். இதுக்கு இது ஆன்சர், அதுக்கு அது ஆன்சர்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க எதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் காசு செலவழிச்சு ஒரு செமினார்ல போய் உட்காருங்க. அந்த கூட்டத்துக்கு உங்களோட மேல கவலை இல்ல. தனக்கு காசு தேவை, அந்த காசு எப்படி வந்தாலும் பரவாயில்ல, உங்களை எப்படியாச்சும் ஏமாத்தி நம்பாதீங்க பிள்ளை, நம்பாதீங்க. இந்த செமினார்னு சொல்லி உங்களை என்ன குப்பையில கொண்டு போய் போடுங்க. உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எவ்வளவு உங்களுக்காக தியாகம் செஞ்சு படிப்பிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி குப்பைகள் கிட்ட போய் மாட்டிக்கொள்றது எல்லாம் வந்து எப்படி பிள்ளை சாத்தியம்? ஒரு கொஸ்டினை வாசிச்சு ஆன்சர் அடிக்க 1.5 மினிட்ஸ் சொன்னா 200 நிமிஷத்துல MCQ செய்யறவன் வந்து எப்படி? அஹமது இலியாசும் செஞ்சீங்க. நீங்க அஹமது இலியாஸ் இல்லன்னு சொல்லுங்க, அவ்வளவு ரெக்கார்டிங் மீக்குது. நீங்க அதுல கொடுத்த நீங்க 188 கேள்விக்கு நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னா பிழையான பொய் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பொய், அவ்வளவுக்கும் பொய் ஏன்னு சொன்னா ஸ்கீம்ல இருக்கிற ஆன்சருக்கு நீங்க எது கொடுக்கணும்? 188க்கு நீங்க பிழையான எக்ஸ்பிளனேஷன், 42க்கு பிழையான ஆன்சர்ஸ். பிகாஸ் அந்த ஸ்கீம்ல இருக்கிற 42 பிழையான ஆன்சர்ஸ் எல்லாரும் கவனிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க பொய் செய்யறத எல்லாரும் முட்டாள் கிடையாது பார்த்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுதா? எல்லாரும் முட்டாள் கிடையாது. நீங்க சொல்ற பொய் எல்லாம் நம்பி பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க சொன்ன கொஸ்டின் எல்லாம் வந்துச்சான்னு பாருங்க. இந்த பிள்ளைக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு உங்களோட சார் வந்து கொடுத்தாரு தானே உங்களுக்கு, யாருக்கும் காட்டாதீங்க, என் ஃப்ரெண்ட் வந்து இதுல இருக்கிறாரு, அவர் கொடுத்தாரு ஆன்சர். இது எதுக்குன்னு சொன்னா அவர் பண்ணது வந்து கடைசி கிளாஸ்ல என்ன செமினாருக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு. அப்ப இந்த பிள்ளை நினைச்சுக்கொள்ளும் கடைசி கிளாஸ்ல சார் இப்படி சொன்னோட செமினாருக்கு ஆள் பிடிக்கிறது. என்ன செய்யறது இந்த பிள்ளை நினைச்சுக்கொள்றது? சாருக்கு தெரியும், அப்ப செமினாருக்கு போனா இன்னும் சார் கொடுப்பாருன்னு சொல்லி இந்த பிள்ளை வந்து படிக்கிறத விட்டுட்டு இப்படி அலைய போறது. போய் மாட்டிக்கொண்டீங்களா? செமினார்ல என்ன செஞ்சாரு? 5 ஹவர்ஸ்ல அப்படியே ஓடி ஒவ்வொரு கேள்விக்கா எனக்கு ஆன்சர் சொல்லிட்டு பொய் ஆன்சர், 42 பொய் ஆன்சர், 178 கேள்விக்கு பொய்யான எக்ஸ்பிளனேஷன். அதெல்லாம் கவர்மெண்ட் மாடல் பேப்பர் கொஸ்டின்ஸ். இதுல வேற தப்பி தவறி ஒரு கொஸ்டின் கூட அவர்டது கிடையாது. கவர்மெண்ட் மாடல் பேப்பர்ல வந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கவர்மெண்ட் மாடல் பேப்பர்ல வந்து மெண்டல்ட வந்து என்னத மோனோஹைபிரிட் கிராஸ பத்தி, அது என்னத அந்த பிளான்ட லெங்த பத்தி கேட்டு வந்து மோனோஹைபிரிட் கிராஸ். அதே வந்து ஓயில் பேப்பர்ல வருது, ஆனா பிளான்ட லெங்த பத்தி கேட்டு வரல, தலசீமியா பத்தி கேட்டு வருது. டக்குன்னு அதை எடுத்து போட்டு ஈவன் ஐ எம் ஷாக், நான் கொடுத்தது வந்து அப்படின்னு பிள்ளைல போட்டு என்ன அடுத்த குரூப் இழுத்துடுங்க. தான் கொடுத்தது வந்துச்சுன்னு சொல்லி தான் கொடுத்தது வரல, அது கவர்மெண்ட் மாடல் பேப்பர்ல. அதுவும் கேள்வி வேற கேள்வி. மாடல் பேப்பர்ல இருக்கிறது லெங்த பத்தி, அங்க இருக்கிறது தலசீமியா பத்தி. டக்குன்னு எடுத்து அதையும் போட்டு பிள்ளைகளை ஏமாத்திடுறது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தான் கொடுத்தது வந்துச்சாம், கவர்மெண்ட் மாடல் பேப்பர்ல இருக்கிறது வந்து இந்த இயர் அப்படி கொடுத்திக்கிறாங்க பிள்ளைகளுக்கு சலுகைக்காக வேண்டி. இப்படி எல்லாம் பிள்ளைகள் உங்களை ஏமாத்தி உங்களை என்னத்த உங்களோட காசை வீணாக்கி உங்களோட ஸ்டடீஸை வீணாக்கி. நீங்க பாருங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்னு சொல்லி. படிக்காமல பிள்ளைகள் ஃபெயில் ஆகுறீங்க. ஏதாச்சும் படிச்சிருப்பீங்க தானே கடைசி கூட, ஏன் உங்களால பாஸ் பண்ணி கொள்ள முடியல? ஏன் ஓஎல்னு சொல்ல ஒரு சின்ன விஷயத்த உங்களால பாஸ் பண்ணி கொள்ள முடியல? இந்த மாதிரி நீங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட படிக்காம, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒபே பண்ணாம, ஸ்கூல் டீச்சர்ஸ் எவ்வளவு தியாகம் செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க தான், அவங்க ஹலாலா சம்பாதிக்கிறாங்க, தியாகம் செய்யறாங்க. அவங்கள விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி குப்பை கிட்ட இந்த டியூஷன் கூட்டத்துக்கிட்ட டக்குன்னு செமினார் கடையை விரிச்சிடுவாங்க, டியூஷன் கடையை விரிப்பாங்க. அந்த டியூஷன் கடையில போய் நீங்க மாட்டிக்கொள்றீங்க தானே. அதுக்குதான் உங்களுக்கு என்னத்த ஸ்கூல் டீச்சர்ஸ் மதிங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒபே பண்ணுங்க. என்ன செய்யுங்க? ஒன்றும் தேவையில்ல பிள்ளைகள். கவர்மெண்ட் புக் கொடுத்துக்கான புக்கை படிங்க. இந்த மாதிரி குப்பைகள்கிட்ட போய் மாட்டிக்கொள்ளாம புக்கை படிங்க. நான் ஓஎல்ல ஒரு கிளாஸ் கூட போகல பிள்ளைகள். மேக்ஸ்ல ஸ்கூல்ல கூட எனக்கு படிப்பிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் கொஞ்சமா ஒவ்வொருத்தர்கிட்ட போய் படிச்சுக்கிட்டேன், நானே எடுத்தேன். ஓஎல்ல பொறுத்தவரை அது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, நீங்களே படிக்கலாம். சயின்ஸ்ல 2வது யூனிட் மட்டும், 2வது யூனிட் சொன்னா உங்களோட இப்ப உங்களுக்கு இருக்கிற என்ன ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேட்டர், அது மட்டும் தான் நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிறேன். ஸ்கூல் நான் போனது கிடையாது, அடிக்கடி போயிட்டு வருவேன். அந்த மாதிரி எனக்கு ஸ்கூல் போறது பிடிக்காது. எந்த ஒரு கிளாஸும் முடியல. அவ்வளவு படமும் நான் தனியா சுயமா படிச்சது. சுயமா படிச்சு நான் என்ன செஞ்சேன், பாஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க நினைச்சா ஏழும் பிள்ளை. புக் கவர்மெண்ட் எதுக்கு புக் கொடுக்குது? கவர்மெண்ட் புக் கொடுக்குது, புக்ல இருக்கிறத எக்ஸாத்துக்கு வரும். அதை நீங்க என்னத்த எடுத்துக்கொள்ளாம இப்படி ஒவ்வொரு குப்பை கிட்ட போய் குப்பை எல்லாமே படிச்சு சேர்த்துட்டு வந்து உங்களோட இதை வீணாக்கொள்றீங்க. ஸோ நான் இதை நிறைய நேரம் இழுத்துட்டு போக விரும்பல. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப பின்னுக்கு அஹமது இலியாஸ் மத்த பார்ட்ஸ் எல்லாம் வரும்.
பாருங்க அவர் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சைல்டு அபியூஸ் பண்றாரு. இவருக்கு எதிராக வந்து நிறைய லீகல் இது இருக்குது. சிக்மா சொல்ற இன்ஸ்டியூட் எப்படி வந்து சிக்மா மட்டும் இல்ல, இவர் நிறைய இன்ஸ்டியூட் பேர் என்ன செய்யறாரு, இது பண்றாரு. இன்னும் என்கிட்ட கேட்டோம் டக்குன்னு சொல்றாரு தான் என்ஐ ரெகக்னைஸ் பண்ண. இது இப்படிதான் போய் சொல்றது பிள்ளைகள் சொல்லி டக்குன்னு ஏமாத்து. என்ஐ ரெகக்னைஸ் பர்சனா நான் கதைச்ச நேரம் அவரோட அது எப்படி என்ஐ ரெகக்னைஸ் பண்ணும். கவர்மெண்ட்ல வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஏ பிஏன்னு முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் இல்லாம ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நாட்டுல. என்ஐன்னு சொல்ற ஒரு அது வந்து ஒரு என்னத ஒரு எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் இவரை ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். எங்க கொண்டு வந்து காட்டுங்க என்ன ரெகக்னைஸ்ன்னு சொல்லி போய் டக்குன்னு எடுத்தோன்னு அப்படி சொல்றது. டக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு வந்து தான் எம்எல்டி ஸ்டூடெண்ட்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் சொல்றாரு, இப்ப சொல்லிட்டு தெரியாது தான் எம்பிபிஎஸ் டாக்டர் என்று சொல்லி. சில நேரம் சொல்றாரு சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லி. இவர்கிட்ட பர்சனல் எனக்கு தேவை இல்லை, அவர் என்னமோ செஞ்சுட்டு போறாரு. ஆனாலும் இவர் பிள்ளைகளை ஏமாத்துறதான் எப்படி சொல்லி தான் சைக்காலஜிஸ்டாம், தான் எம்எல்டி ஸ்டூடெண்டாம், தான் கொலம்போ யூனிவர்சிட்டியில வந்து ஒரு இன்டர்னல் என்னத்த கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டாம். எப்படி இவர் தைரியம் இருந்தா காட்டுங்க. நீங்க கொலம்போல ஒரு இன்டர்னல் அண்டர் கிராஜுவேட் சொல்லி நீங்க காட்டுங்க. அண்டர் கிராஜுவேட்டாம் கொலம்போல எம்பிபிஎஸ் எம்எல்டி சைக்காலஜிஸ்ட் வேற என்ன சொன்னாரு. இப்ப வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ன அவர் வந்து சிஇஓவாம் என்னமோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. இப்படி மாறி மாறி சொல்லிட்டே இருப்பாரு. உண்மையை சொல்றேன்னு ஒரு தடவை தான் சொல்லுவான் தான் என்ன செய்யறேன்னு சொல்லி. இப்படி பொய் சொல்றவர் தான் எம்பிபிஎஸ் ஆவார் ஒரு தடவை சைக்காலஜி தான். எம்பிபிஎஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தனும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓஎல் செஞ்சு ஏ லெவல் செஞ்சு ஃபர்ஸ்ட் ஷை ஃபெயில் ஆகி செகண்ட் ஷை ஃபெயில் ஆகி தேர்ட் ஷையும் லெவல் ஃபெயில் ஆகி எவ்வளவு கஷ்டப்பட்டு மண்டி அடிச்சு என்ன செய்யறான் போறாங்க. இவருக்கு சயின்ஸ்ல வந்து ஓஎல் பேசிக் கூட இல்லை, இவர் அட்வான்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்யறாராம் போய் வந்து எம்பிபிஎஸ் செய்யறாராம். அதுவும் கொலம்போ மெடிசின்ல செய்யறாராம். இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஜால்ரா தட்டுற கூட்டம். வாவ் சார், ஒண்டர்ஃபுல் சார், மைண்ட் ப்ளோவிங் ஒரு ஜால்ரா தட்டு. ஏன்னா அதுல மண்டல வந்து அதுக்கு அறிவே இல்லை, அது ஒரு டபிள்யூ எடுக்க போறது. அது இவரோட சேர்ந்து பயில அடிக்கிறதுக்கு என்ன செய்யறது, டைம் காலத்தை வீணத்தை அதுல பேரண்ட காசை வீணாக்கிட்டு போறது. ஒன்றுதான் சொல்றேன் பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாம், நீங்களும் பயில அடிக்கிறீங்களா சேர்ந்து அடிங்க. உங்களோட பேரண்ட காசும் நாசம், உங்களோட படிப்பும் நாசம். இல்லையா மைண்ட்ல கொஞ்சமாச்சும் உங்களுக்கு விளங்குதா? இந்த அஹமது இலியாஸ் சொல்றோம். எனக்கு அஹமது இலியாஸ் மேல எந்த ஒரு தனிப்பட்ட கோவமும் இல்லை. ஆனா அவர் செய்யற செயல்ல மேல எனக்கு நிச்சயமா கோவம் இருக்குது. நிச்சயமா அவர் செய்யற செயல்ல மேல 100% கோவம் இருக்குது. ஏன்னு சொன்னா பிள்ளோட லைஃப் நாசமாக்குறது யாரும் பாத்துக்கணும். ஒரு பிள்ளோட லைஃப் நாசமாக்குறேன்னு சொன்னா அந்த பிள்ளை லைஃப் ஃபுல்லா வாழ போற இது அது. அதுல ஜெனரேஷன் அப்படி எல்லாருமே நாசமாக்கி விடுறது. ஒருத்தர் நாசமாக்க அவரோட ஜெனரேஷன். அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு கொண்டீங்க. அஹமது இலியாஸ் காசு தேவையா தாராளமா என்னத்த வேற வேற விதங்கள்ல சம்பாதிங்க, பிள்ளைகளை ஏமாத்தாதீங்க. சோ அவ்வளவுதான் சொல்லலாம் பிள்ளைகள். அஹமது இலியாஸ் கடைசியா சொல்றேன், அஹமது இலியாஸா இது பண்ணி கொண்டிருக்கிற ஆர்கனைசேஷன் 2 பேருக்கும் சொல்றேன். ஒன்று அஹமது இலியாஸ் என்னத்த இது பண்ணிக்கிற ஆர்கனைசேஷன், நீங்களா அஹமது இலியாஸை வெளியே போடுங்க. இல்லன்னு சொன்னா நீங்க இல்ல நாங்க கொடுத்த அஹமது இலியாஸை வச்சுதான் இப்ப சொன்னா நீங்களும் லீகல் ஆக்ஷன் வெரி சூன். ஓகே, வெரி சூன் நீங்களும் சந்திக்கத்தான் போறீங்க. பேர் சொல்லி சொல்றேன், சாஜன் மங்களிகா. எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்குது. விளையாச்சு இவ்வளவு தூரம் எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண தெரிஞ்சா எங்களுக்கு வந்து இதுக்கு மேல என்னது உங்களை யூனோ லோக்கு முன்னாடி நிக்க வைக்கிறது எங்களுக்கு எந்த பெரிய விஷயம் இல்லை. சோ நாங்க அதை செய்வோம். ஆனா ஒரு மனிதாபிமானம் கருதி உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. நீங்க இதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாச்சும் போங்க. நீங்க ஹெல்த் சயின்ஸ் படிப்பிக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது நீங்க ஹெல்த் சயின்ஸ் எந்த விதத்துல படிப்பிக்கிறீங்க சொல்லி. ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் இல்லை, நான் அதை வந்து பார்க்க முடியாது. அது தெரியாது எந்த லெவல்ல படிக்கிறீங்க. அப்ப நீங்க அதுக்குரிய ஒரு ஆளா இருந்து அதை மட்டும் படிப்பீங்க. இப்படி பிள்ளைகளை ஏமாத்தாதீங்க. ஹெல்த் சயின்ஸ் அதை மட்டும் படிப்பீங்க. இப்படி சயின்ஸ் படிப்பிக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகளை ஏமாத்தி என்னத்தை காசு சம்பாரிச்சு பொய் எல்லாம் சொல்லி பிள்ளைகளோட நிறைய பொய் சொல்லி அவர் காசு சம்பாதிப்பாரு. அவர் இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கே உண்மையா இல்லை. அவரோட ஆர்கனைசேஷனுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி பிள்ளைகளை தனியா கூப்பிட்டு அங்க காசு கட்ட வேண்டிய என் பேங்க்ல தனியா காசு போடணும்னு சொல்லி இந்த வேலையில என்னத்தை அவர் பாக்குறாள் எல்லாம் நாங்க அவதானிச்சுக்கொண்டு எல்லாம் கூர்மையா பார்த்துக்கொண்டு தைக்கிறோம். அஹமது இலியாஸ் நீங்க ஆன்லைன்ல செஞ்சாலும் உண்டு, நீங்க ஆஃப்லைன்ல செஞ்சாலும் உண்டு, நீங்க பிசிக்கல் கிளாஸஸ் வச்சாலும் அங்கேயும் நாங்க என்ன செய்வோம், எல்லாம் மானிட்டர் பண்ணி கொண்டு தான். இப்போ நீங்க பிசிக்கல் கிளாஸ் எந்த ஒரு கட்டத்திலையும் நீங்க இதுக்கு புறவு நீங்க ஓஎலுக்கு கிரேட் 10க்கு கிரேட் 11க்கு கிரேட் 9 ஐ டோன்ட் நோ, மேபி மோஸ்ட்லி பாடமாக்குறதுக்கு அதை பாடமாக்கியாச்சு நீங்க ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. அது எங்களுக்கு நாங்க இது பண்ணல. ஓஎல் கிரேட் 10 கிரேட் 11 பிள்ளைகளை நீங்க வந்து இப்படி படிப்பிக்கிறேன்னு சொல்லி பேர்ல நீங்க பிசிக்கல் கிளாஸஸோ இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. மனிதாபிமானம் கருதி நீங்க விட்டுட்டு போயிடுங்க, நாங்களும் விட்டுடுறோம். இல்ல உங்களுக்கு படிப்பிக்கன்னு சொன்னா ஓஎல் செய்யுங்க, ஏல் செய்யுங்க, வாங்க திரும்ப படிப்பீங்க. சந்தோஷம் சந்தோஷம். யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட பிள்ளைகளுக்கு நாலேஜ் கிடைக்குன்னா சந்தோஷம். அதை விட்டுட்டு நீங்க இல்ல நான் படிப்பிக்க போறேன்னு சொல்லி நீங்க திரும்ப இதை கையில தூக்குனீங்கன்னு சொன்னால் நீங்க லீகல் ஆக்ஷன் கட்டாயம் சந்திக்க போறீங்க. புரிஞ்சுதா? உங்களோட எல்லா ப்ரூஃபோட நாங்க இது பண்ணிக்கிறோம். பிள்ளை 50 ஹவருக்கு மேல அஹமது இலியாஸ் சேர்க்குது, 48 ஹவர் அதுல போய் அதுல 23 ஹவர் பைலா. விளைஞ்சா
ஸோ பிள்ளை அவ்வளவுதான். இதுக்கு மேல 8 ஹவர்ஸ்க்கு மேல இப்போ நினைக்க ஒரு 1.5 ஹவருக்கு மேல போயிருக்கும். ஸோ டைமை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை, விட்டுடலாம். படிங்க, இவரை நம்பாதீங்க, அவ்வளவுதான் சொல்லலாம். பிள்ளை நம்பாதீங்க. எனக்கு நான் கிளாஸ் வைக்க போறது இல்லை, புரிஞ்சுதா? நான் கடந்த 7 மாசமா கிளாஸ் வச்சது, ஃப்ரீயா தான் கிளாஸ் வச்சது. நான் கிளாஸ் வைக்க போறது இல்லை. நான் இலங்கையில கிடையாது, சென்னைக்கு மெடிக்கல் ஸ்டடிஸ் இருக்குது, நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் வந்த நேரம் வாய மூடிட்டு இருக்காம எக்ஸ்போஸ் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டிய இந்த வீடியோ நான் செஞ்சு விட்டுறேன். ஸோ பிள்ளை யோசிச்சு முடிவெடுங்க. ஒழுங்கான ஒரு டீச்சர் கிட்ட போங்க, ஸ்கூல் டீச்சர்ஸை மதிச்சு ஸ்கூல்ல படிங்க. வேற எதுவுமே உங்களுக்கு பிரைவேட் கிளாஸஸ் தேவையில்லை. நீங்க என்ன செய்வீங்க? 9 இல்லை, அதுக்கு மேலே நீங்க என்ன செய்வீங்க? எடுப்பீங்க. சரி, ஓகே பிள்ளை, அவ்வளவுதான். ஜஸாக்கெல்லாம் கடைசி மட்டும் பார்த்ததுக்கு. யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும், பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸும், பேரண்ட்ஸும், ஸ்பெஷலி அகமது இலியாஸை இது பண்ணி கொண்டிருக்கிற ஆர்கனைசேஷன் எல்லாரும் பார்த்து ஒரு முடிவெடுங்க. இப்படி சமூக சீரழிவை இப்படி பிள்ளையோட லைஃபை சீரழிக்கிறது யாரும் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், பார்த்து கொண்டிருக்கே கூடாது. So they will not. Okay, surely they will not. And next thing for that is, one of my friend is in NI. He said for he have seen the science paper, okay, and biosphere questions are there, and for he substituted some biosphere questions. That biosphere question only for I'm going to give you now. Only third one for third one and fifth one I didn't teach. Others I taught for okay, others I taught. சொல்றேன், சில கேர்ள்ஸ்க்கு இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டேட் பிந்தி போகுது. அப்படி போனாலே கேர்ள்ஸ்க்கு பயம் மாறினா எவனோட இங்க இல்லையாப்பா அப்படிங்குவோம். நீ ஸ்பெர்ம் போனா மட்டும் like if you take our stick is very clean and put I mean little bit puffy, okay, your cheek is not clean, so these kind of things are there. Okay, so பண்ணி பேசுவாங்க. என்னைய பத்தி இன்னொருத்தன் பேசினேன்டா சொல்லுங்க, வாயை பொத்தி கொண்டு போ, செருப்பால அடிக்கும் ஆமர் சார் பத்தி அப்படி சொல்லுது. சரி, என்ன இன்னொருத்தனை பத்தி குத்தம் சொல்ற தப்பே, மூஞ்சி முடுக்க பேசு. ஆமர் சார் மூஞ்சி முடுக்க பேசு. அடே யுவாரா ஐத்த போலன்னு சொன்ன, அடே என்ன நீ என்ன போ 7 மினிட் மூஞ்சி முடுக்க பேசி. நான் டோன் போட்டு அந்த பெண்ணி, நான் அந்த டோன் போடுவேன். ஓகே, ஜிமிக்கி கமால் டோனும் போடுவேன். அது கேட்க நீ யாரு? நான் கோல் அடிச்சு பேசினேன். நான் இந்த சேருக்கும் பாரு. அடுத்து என்னோட ரைட்ஸ் என்னோட கையில இருக்குது. இன்னொருத்தர் சார், super teacher can bring a super children. Ultra teacher can bring a ultra children. Local teacher can bring a local children, like your school teacher. Every action has equal and opposite reaction. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் திரும்பி வரும். தப்பு செஞ்சா தப்பு திரும்ப வரும். ஓகே, பட் என்ன சரி, ஒருத்தர் ஏமாத்துறது திரும்பி வரும்.